ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை பெருஞ்சோதி அருளுடைய பரம்பொருளே மங்கையிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்பு லோகம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அறிவுருவாம் தெய்வமே மெய் அறிவுருவாம் தெய்வமே மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய்வன் பிழையை சிறிதெனும் மதித்திலாயில் பவக்கடலை விட்டு ஏறே எங்களை எல்லாம் ஏற்றுவதற்கு எண்ணுகிறே தாயெல்லாம் கனியன கனிவிக்கும் பொருளும் கருணையாமதே கருணையாமதே கண்கண்ட தெய்வமே கண்ணால் கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே என் தாயலாமனையே என் தந்தையே தனியொரு தலைவனே என் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்ற மந்தோ என் வாயெல்லாம் தித்திக்கும் என் மனமெல்லாம் தித்திக்கும் என் மதியெல்லாம் தித்திக்கும் மன்யமியன் அறிவெல்லாம் தித்திக்கும் அதில் வரும் என்போம் நான் என் புகழ்வேன் தூயதாம் பெற்ற நிலை மேலொரு சுருமெல்லாம் தோன்றும் சுடரே துரியவெளி நடுகின்ற பெரிய பொருளே அருள் ஜோதி நடராஜ சர்வே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தரிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பேரன்முட்டி பெரியவர்களே ஆண்களே சான்றோர் பெருமக்களே ஒரு பொன்னார் திருவடியே அனந்தங்கோடி முரண் ஆனந்தனம். ஏன்னா அவனுடைய அருளினாலே இன்னைக்கு இந்த அருள் கரையில வந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறோம். இவ்வளவு பெரிய அற்புதம் பார்க்க இன்றைய நாள் வராது, எத்தனை யுகங்கள் சென்றாலும் வராது, இந்த நாள் வராது. இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு என்ன நாள், இந்த நாள் வராது. அதனால நீங்கள் எல்லாம் அதிலே இதுதான் விழிப்பு நிலைன்னு சொல்லுவார் பெருமான். விழிப்பு நிலை என்பது அந்த நாளை முழுமையாக பயன்படுத்துவது. பயன்படுத்துவது எப்படி? பொருள் சேர்ப்பதா? பொருள் சேர்க்கணும், ஆனா அருளையும் சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா 50 அபோவெல்லாம் வந்துட்டு பொருளை பத்தி நம்ம சிந்திக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அருளை பத்தி தான் சிந்திக்கிறோம். சதா இறைவனை வணங்குவதே நம்முடைய கடமைன்னு சொல்லுவார் பெருமான். நம்ம கடமை இது, சதா இறைவனை சிந்திப்பது, சதா இறைவனை காணணும் என்ற தாவத்தோடு இருப்பது தான் நம்முடைய கடமை என்றார். ஆனா நம்ம கடமையெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், வீடு காட்டணும், கார் வாங்கணும், பேரம் பேசி கல்யாணம் பண்ணணும், இன்னும் பொழுது பாருங்க கல்யாணம் பண்ணணும், இந்த கதையில ஓட்டிக்கலாம். அதனால அது ஊர்வே ஐயா அடியார் ரத்னகிரி அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக ஐயா குமரேசன் அவர்கள் அழைக்கணும். அற்புதம் ஜோதி அற்புதம் ஜோதி தனிப்புறம் தருடைய கடைசியில கூட உடம்புலாமே. நெய்யந்தர்களே, கல்யாண வீட்டுல ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி இருந்து யாரும் விருந்தினர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் கல்யாணத்துக்கு போகிறோம். அப்படி இப்ப வேற போயிட்டு அப்புறம் வேற போறியா அப்படின்னு சொல்லி யாரும் விருந்தினர் வரமாட்டாங்க. அப்படி இன்னைக்கு பார்த்தா பெருமானுடைய அற்புதம் நடக்க போகுது. தைப்பூச திருநாள். தைப்பூச திருநாளுக்கு 3 நாளைக்கு பெருவிழா இருக்குது. யாரும் நம்ம கலந்து போறோம். இது லீவ் போட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டு எண்ணம். அதனால இப்போ 1 கோடி ரூபாய் எங்கிட்ட இருக்குது, நான் முயற்சி இல்லாம இருக்குன்னா மீண்டும் 100 கோடி ரூபாய் முயற்சி பண்ணணும். அப்படி அருள்ல நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலும் இன்றைக்கு சேவிங்ஸ் பண்ண வேண்டியது கிடைக்குமா? தைப்பூசத்துக்கு கிடைக்க வேண்டியது அது கிடைக்க ரைட்டு. இன்றைக்கு வந்தா தானே கிடைக்கும். வந்தால் பெறலாம், நல்ல வரவே என்றார் பெருமான். அதனால ஒரு அற்புதமான ஒரு திருநாள், அற்புதமான நன்னாள். தைப்பூச 2 நாளுக்கு முன்னாடியே அதனுடைய போயிட்டு உருவாயிடும். களை கட்டிடுச்சு. கல்யாணத்துக்குன்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே அந்த சாம்பார் மணமும் அந்த தடால் குடால் பாத்திரங்கள் அடி போறதுக்கும் அப்படி போறதுக்கும் இப்படி வரது அவங்க நடையும் எடுக்கும் மாறி இருப்பாங்க. வீட்டு பார்த்தா அது வித்தியாசம் நடிக்கிறாங்க, அப்படி போறாங்க, அப்படி வராங்க அப்படின்னா அது ஒரு இன்பம். அப்படி நான் உள்ள நுழையும்போது அந்த இன்பத்தை நான் பார்த்தேன். சத்தியம் சொல்றேன். அந்த லைட்டு அற்புதம், அந்த பந்தல் அலங்காரம், களை கட்டிடுச்சு, பருவன் வந்துட்டாரு. அந்த அழகு பார்த்துட்டு ஒரு நிறைய சந்தோஷமா இருந்தது. எனக்கு சந்தோஷமா வந்து அதனால ஒரு தைப்பூசம் என்பது பெருமாள் காலத்துக்கு முன்னாடியே கொண்டாடப்பட்டது. நல்லா புரிஞ்சினோம். ஆனால் கொண்டாடப்பட்ட தைப்பூசங்கள் எல்லாம் தத்துவங்களே கொண்டாடினார்கள். கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான செய்தி இது, சாதாரண செய்தி இது. சத்தியத்தை பெருமான் கொண்டாடினார்,
மற்ற அன்பர்களால் தத்துவத்தை கொண்டாடினார்கள். இப்ப முருகன் அப்படின்னா அழகு என்று பொருள். அதுனா அழகுன்றத நான் பார்க்கறது தானே நான் ப்ரூவ் பண்ண முடியும். அழகுன்னு நீ சொல்லிட்டு எப்படி அப்படின்னு கேட்டா அது தத்துவங்களால வடிவமைச்சாங்க. அழகான ஒரு மனிதனை உருவாக்கி அது ஒரு பெரிய சிங்காசனம் போட்டு அது மேல் வச்சு கையில வேல் கொடுத்து அது பொய் இல்லை. புறத்தில் பார்த்தாதான் அது அகத்துல பார்க்க முடியும், அது பதிய வைக்க முடியும். அதனால புறத்தில் காட்டினார்கள். பெருமான் அதை நம்பல. பொருள் யாரார் கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பெருமானுக்கு அதான் சிறப்பு. நான் பார்த்து நான் அனுபவிச்சு அது பிறகுதான் அதை டிக்ளேர் பண்ணுவார் பெருமான். அதுதான் சொல்வார். இந்த 6000 பாடல்களுமே அனுபவத்தை தான் பெருமான் சொல்றேன். ஒவ்வொன்றும் அனுபவிச்சு பிழையில்லாம சரியா இருக்கான்னு பார்த்து 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 வெளியிடுறேன். எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா சுவாமி தவம் பண்றாரு. சுவாமி இரவு பகலார் அந்நியார் மாடியில் போய் நான் ஒழுங்கா படிச்சுன்னு சொல்லி தன்னுடைய அந்நியாருக்கு நிலை கண்ணாடியும் ஒரு குத்து விளக்கம் சில பூஜை ஜாமான்களும் பெரிய பாடல்கள் புத்தகங்களை வாங்கி மேலே போய் ஒழுங்கா படிச்சுன்னு சொல்லி தவம் ஏற்றுறார் பெருமான். தவத்தில் ஏற்றி அந்த கண்ட காட்சிகளை ஒளி நெறியை தைப்பூச திருநாளாக கொண்டாடி மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதை பெருமான் அருளினார். சிறப்பு இல்லையா? மற்றவர்களாம் அழகான முறைகளையும் அழகான ஒரு பொருளையும் அழகு காட்சிகளையும் காட்டினார்கள். ஆனால் இவர் ஒளி நெறியை காட்டுறார். ஒளிதான் அழகு. என் கண்ணுற்றதேன்னு சொல்வார் பெருமான். முருகன் என் கண்ணுற்றதே, என் கண்ணில் தெரிந்தான் அப்படின்றார். கண்ணில் என்ன தெரியும்? ஒளிதான் இருக்கும். அந்த ஒளிதான் முருகன் என்பதை ப்ரூவ் பண்றார் சுவாமி. இந்த அர்த்தத்தை சொல்றார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பூசத்தை அன்றுதான் செய்வார்கள். பெருமான் பௌர்ணமியும் பூசமும் ஒன்றாக வரக்கூடிய நாளிலே அதை அறிமுகப்படுத்துறார். அது தனி சிறப்பு. தைப்பூசமும் பௌர்ணமியும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய ஒரே நாள் அந்த அற்புதமான நாள் தான் தை மாசம் தான். அதுல ஒரே நேர்கோட்டில் இங்க பார்த்தீங்கன்னா சூரியன் உதயம் ஆவான், சந்திரன் அஸ்தமம் ஆவான். இங்க பார்த்தீங்கன்னா அக்னி ஜோதி சுடர் மூணுமே ஒரே நேர்கோட்டில் நடக்கூடிய ஒரு அற்புத காட்சியை மூவர்கள் தேவர்கள் புத்தர்கள் சித்தர்கள் எல்லாம் போய் காண வேண்டும் பிடிச்சு மனிதர்கள் கொண்டு அந்த பெருவெளி நிரப்புறாங்க. அந்த காட்சியை நான் பார்த்தேன் சார். ஆச்சரியமாக இருக்கிறார். 3 லட்சம் மக்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனா காட்சி முடிஞ்ச பிறகு எப்படி போனான்னு தெரியல. யாரும் எந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியாது. அந்த அற்புத காட்சியை நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். ஒரு முறை சிதம்பரத்துலேருந்து வரேன். இந்த மாதிரி ஜோதி காமிச்சா முடிஞ்சு போச்சுன்னா அந்த ரோட்ல வழியணுமே. அவ்வளோ காரணம், அவ்வளோ மக்கள் நின்னாங்க. எங்க போனாங்க? இந்த ஒரு பக்கம் பண்டோட்டிக்கா, இந்த ஒரு பக்கம் லேட்டா உள்ள நுழையிறேன். இது போல ஆராய்ச்சிலாம் நான் பார்த்துருக்குறேன். அப்படி பார்க்க எப்படி போனாங்கன்னு தெரியல. புடார்னு எங்க போனாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி காட்சியெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதனால முச்சுடராயா எச்சக வீரம் அச்சர காசுடன் அருட்புரிஞ்சு முச்சுடர். இந்த அற்புதமான முச்சுடரை நீங்க அன்னைக்கு அலங்காரம் பண்ணி சுடப்போவா நம்ம வீட்டில் ஒரு இட்லி செய்யறாங்கன்னு வச்சுங்களேன். சூடா சுட இட்லி எரிஞ்சு போட்டு அதில் ஒரு சட்னி ஊற்றி சாப்பிடு சூடா சாப்பிட்ற மாதிரி தைப்பூசு. மற்ற நாள் ஆற வச்சு சாப்பிட்ற மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. மற்ற நாளுக்கு ஒதுக்கி அருள் இல்லாம இல்லை. ஆனா அன்றைக்கு அப்படி ஒரு அற்புதம். அன்றைக்கு சுட நீங்க சாப்பிடலாம். மற்ற நாள் கொஞ்சம் ஆற வச்சு கிடைக்குன்னு வச்சுங்களேன். ஆனா இன்றைய நாளுமே எல்லா நாளுமே பெருமாள்கிட்ட அருளை நீங்கள் பெறலாம் என்பதை நீங்கள் அறிவுறு புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. பார்த்தீங்கன்னா சுவாமி 1865 சங்கம் துவங்குறாங்க. சங்கம் துவங்கும் போதே சுவாமி சங்கம்னா ஒருமித்த கருத்துடைய சங்கமிக்கக்கூடிய இடம் சங்கம் பேர். அவங்களுக்கு தான் சேர்க்கணும். ஒருமித்த கருத்து வல்லல் பெருமானே நாம் வழிபடு செய்யணும். அரிப்பாதான் நமக்கு வேதம் என்பதுல ஒருமித்த கருத்து இருக்கணும். அந்த கருத்துலன்னா அவங்க கிட்ட போராட முடியாது. நம்மளா கணவன் மனைவி ஒருமித்த கருத்து இருந்தால் தான் அந்த குடும்பம் ஓவோன்னு வாழும், ஓவோன்னு வளரும். ஒருமித்த கருத்துலன்னா அது ஒரு பக்கம் எழுத்து, நம்ம ஒரு பக்கம் எழுத்து எப்போ கரையாது. அதனால ஒருமித்த கருத்து ரொம்ப முக்கியம். அதுதான் ஆண்மனைய ஒருமைப்பாடு உரிமைன்னு இன்னும் உயர்ந்து சொன்னார் பெருமாள். அதனால அந்த வகையில 1865 சுவாமிக்கு விழாத தாகம். சங்கம் அமைக்கும் போதே சுவாமிக்கு தர்மசாலை அமைக்க வேண்டும், அது ஞான சபை அமைக்க வேண்டும், சங்கம் சார் திருக்கோயிலை நாம் கட்ட வேண்டும் என்ற தாகம் பெருமான் இருந்தே. பெருமான் இருந்தால் உருவார் அருட்புரிஞ்சது. ஆண்டவர் பிள்ளை நினைச்சிட்டா அப்பா டிக்கெடிக்க மாட்டாரா? அவன் கூட அப்பா காரணம் கேட்கறான். நான் சும்மா இருப்பேன். குழந்தை கேட்குறது நம்ம சம்பாதிக்க முடியுமே. அப்போ நம்ம போடுறோம். சரி வாங்க ஏமா குடும்பம் குழந்தைக்கு வாங்க ஓட்டுறாங்க. அப்படி இந்த உலகில அப்படி இருந்தா அருளில தலைப்பிள்ளை, கதிர் பிள்ளை, ஞான பிள்ளை,
என் பிள்ளை ஆதலால் இப்படி இட்டனும் வேறு என்ன இருக்க மகனே என்று அனுப்பறிஞ்சோதி ஆண்டவர் கொண்டாடுறார் நம்ம உள்ள பெருமானா அவர் செய்ய மாட்டாரா? அப்பா நீ கேட்டா நான் இல்லைன்னு நீ கேளாமே நான் தருவேன், என்னப்பா நீ என்ன போய் நீ கேட்கிறவன்னு சொல்லி சுவாமி பார்க்குறாரு. சுவாமி பார்த்துட்டு தான் அந்த அந்த இடத்த தேர்வு கொண்டாரு பாருங்க. அற்புதமான இடத்தை தேர்வு பண்ணி அந்த ஊர் மக்களை அழைச்சி ஒரு அம்மன் கோயிலை வச்சு மீட்டிங் போடுறார் சுவாமி. இந்த மாதிரி திருவள்ளுவர் கூட்டி இருக்குது, சங்கம் அமைச்சாச்சு, தர்மசாலை அமைக்கணும், ஞான சபை அமைக்கணும் இருக்குது, திருவள்ளுவர் கூட்டி இருக்குது, உங்களுக்கு எல்லாமே சிறப்படுவீர்கள் என்று ஒரு சொன்ன வார்த்தை தான். ஒரு அன்பர் எழுந்த ஐயா எந்த ஒரு ஏக்கர் அங்கே இருக்குது ஐயா நான் தரையா அடிக்கிறேன். அடுத்து எந்த அரை ஏக்கர் எந்த 2 ஏக்கர் 4 ஏக்கர் எல்லாம் அவங்களா சொல்றாங்க. பெருமாளுடைய திருவள்ளுவர் அவங்க உள்ளத்திலிருந்து அது உதயம் ஆகும். அந்த மாதிரி எல்லாத்தையும் 81 காணி அந்த காலத்துல காணின்னு தான் சொல்லுவாங்க. இந்த காலத்துல பார்த்தா ஏக்கர் 125 ஏக்கர். சுவாமி ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவு ஒவ்வொருத்தரையும் நீ கூட கேட்கல சுவாமி, அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சார். இந்த மாதிரி இருக்கு திருவள்ளுவர் கூட்டம், பொருளாதாரம் மாத்தீங்க நீங்க, அப்புலகத்தில் உங்களுக்கு சிறப்படுவீர்கள், இதனால ஏகப்பட்ட அற்புதம் இருக்கு, நல்லா வருவர்களே அவர் கொடுத்து எல்லாருக்கும் பெய்யணும். பம்பர படுத்தேன் குடிமுடிதாண்டு வாழ்வாய் வாழ்வித்த மருந்தே செம்பரை துணிவே சீர்களை கழலை என்று நீங்க இடம் தருவதன் மூலமாக இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்துக்கு அப்பாலும் நீங்க அந்த மாதிரி திருவள்ளுவர் வந்து அவங்க பாருங்க 3 வேளை சுவாமி ஆற்றிய அந்த அடுப்பு இது வரைக்கும் அணையாம அந்த நெருப்பு அப்படியே ரொட்டீனா அந்த நெருப்பு மாறி 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 சுவாமி நிற்கிது. பெருமச்சாலையில உணவு ஆகாரம் போட்டினே இருக்கிறாங்க. கஞ்சோ ஏதோ ஒரு ஆகாரம் நடந்துனே இருக்குது. சுவாமியுடைய திருக்கையால் ஏற்றி நெருப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் தெரிஞ்சுங்க. புது நெருப்பு புதிய வட்டி பொறுத்தல இது வரைக்கும் கட்டையை போட்டு நெருப்பு இருந்துனே வெந்நீர் காய்ச்சினே இருக்கும். அது ஒரு ரொட்டீனா இன்னொரு புது கட்டையை போட்டு அப்படியே காய வச்சு அதில் அரிசிடுவார்கள். அப்படிதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்தது. அந்த அற்புதத்தை பெருமான் அருளினார். உதவி பெரிய இடம் பாருங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி 1872 கடவுளை அருட்பெருஞ்சோதி வடிவில் கண்ட பெருமான் அருட்பெருஞ்சோதி வழிபாட்டுக்கென அமைத்தவர்களே சத்திய ஞான சபை. அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னா எப்படி அருட்பெருஞ்சோதி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? அந்த ஜோதியை பார்த்தபடி நம்ம தெரிஞ்சுக்கணும், பார்க்காத தெரிஞ்சுக்காரு. அதனால அருட்பெருஞ்சோதியை ஏற்றி அதுக்குன்னு ஒரு கோவில் அமைத்து பெருமான் அதை டிக்ளேர் பண்ணார், அறிமுகப்படுத்தினார். அந்த அற்புதத்தை சுவாமி செய்கிறார். சரி, இந்த அருட்பெருஞ்சோதி எப்படி நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டா, சுவாமி என்னுள்ளே கண்டேன், சத்தியம் என்னுள்ளே பார்த்தேன், அதை தான் நான் சொல்றேன். புனைந்துரையேன் பொய்ப்புவதேன், சத்தியம் சொல்கின்றேன், உண்மையில் உள்ள இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன். நீ வேறு நான் வேறு என்று நினையாது ஒழுகி நீ நினைத்தா இன்றைக்கு பார்க்கலாம். அந்த சத்திய ஞான சபை அருட்பெருஞ்சோதி இன்றைக்கு பார்க்கலாம். வேலையிலே இன்மையிலே உண்மையிலே ஜபத்தால் மேற்கொண்ட பெரும் பயண வகைகளெல்லாம் தர்ம சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே ஒரு பகல் பொழுதுல ஆண்டவனை நீ தரிசனம் பண்ணலாம். உனக்கு அதிதீவிர முயற்சி இருக்கணும், விருப்ப முயற்சி இருக்கணும், அதிதீவிர விருப்ப சத்திய முயற்சி இருக்கணும். 3 நிலை. இந்த 3 நிலையில எந்த நிலையில் நாம் இருக்கிறோன்றது நாம நினைச்சு நாம தான் தேர்வு பண்ணிக்கணும். முயற்சியில் இருக்கிறோமா, இல்ல விருப்ப முயற்சியில் இருக்கிறோமா, அதிதீவிர விருப்ப சத்திய முயற்சியில் இருக்கிறோமா என்பதை நாம தான் நம்ம நினைச்சிடலாம். ஆஹா என்னடா சொல்றாரு சுவாமி. ஏன்னா நமக்குள்ளே ஒரு பொருளை நம்ம பார்த்து இவ்வளவு காலம் தாக்குறது அப்படின்னு சுவாமி ரொம்ப வருத்தப்படுறாரு, அழறார், ஒவ்வொரு வச்சனக்குரியாகிறார் சுவாமி. ஏன் இதான் என்னுடைய அருள் கிடைக்கலையேன்னு வச்சனமா இருந்தேன், இப்போதான் அருளை உங்களுக்கு குற்றால அறிவிப்போல் கொட்டுறதே, நீ ஆனந்தமா இருக்கலாமே, ஏன் அப்படி இருக்கிற ராமலிங்கம் அப்படின்னு சுவாமி கேட்கிறார். அரைக்கும் ஆண்டவர் சுவாமி சொல்றாரு, பெருமானே நான் அடைஞ்சா போமா அந்த இன்பத்தை என் சகோதரிகள்லாம் பெற வேணாமா, இந்த உலகத்தினுடைய எல்லா உயிர்களும் பெற வேணாமா, அவர்களெல்லாம் பெற்றவரை கடை நபராகத்தான், அவர்களெல்லாம் மகிழ்ந்த பிறகு கடை நபராகத்தான் நான் மகிழ்வேன் என்று அடமுடிச்சு நிற்கிறாரா சுவாமி. எதிரக்கூடிய என்ன பெரிய மகான் ஐயா, எப்படி அற்புதம். பாதி இரவில் எழுந்தரளி பாதியில் எழு அவள் ஜோதி அளித்தியன் உலகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய், நீதி நடந்தை நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது, என் போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டுமனே. எவ்வளோ கருணைங்க. இப்போட கருணாமூர்த்தி கடிச்சு நம்ம கடத்தாருன்னா எந்த மூர்த்தி கடிச்சு நம்ம கடத்தா இருப்போம். எவ்வளோ பேர் என்ன வெட்டியா சாமி சொன்னார், விரதம் இருந்து வெளியே சொன்னாரா, கல்யாணம் பண்ணிக்கிற காட்டு மேட்டுக்கு போன்னு சொன்னாரா, நீர் மேல் நடக்கிற பயிற்சி எடுக்க சொன்னாரா, மலை மேலே யாரு சொன்னாரா, ஒன்னும் இல்லையா. நோகாத நோன்பு அன்பும் கருணையும் தயவும் நம்மளும் இருக்குமேனால் ஆண்டவன் நம்மளை தேடி ஓடியாது.
நம்ம தேடி போக வேண்டியதில்லை. என்ன அற்புதம் பாருங்க, சுவாமி நம்மளை தேடி வருவாரு. அப்படி தேடி வரக்கூடிய பொருளை நாம் தேடி ஓடி இருக்கிறோம். அதனால நமக்குள்ளே பார்க்க வேண்டிய ஒரு பொருள் அது, அற்புத பொருள் அது. அதனால இது மாதிரி வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. வெளியே வந்தால் தான் விஷயம் தெரியும் நமக்கு. சற்று விசாரம் செய்திருக்க ஒருத்த கருத்துடைய குடியாயிலும் அல்லது தனித்தாயிலும் சற்று விசாரம் செய்திருக்கேன்றார் பெருமான். சற்று விசாரம் என்னங்க, நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி, நாம் யாரு, நம்மளுடைய நிலை என்ன, ஆண்டவனுடைய நிலை என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்களுக்கு என் பெண்களுக்கு இங்கே முடி முளைக்கவே இல்லை. அது ஏன் முளைக்கணும்னு யாருன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நகம் பார்த்தா இங்கே எவ்வளோ நீட்டு வேணாலும் நகம் வரும். ஆனால் இது வேறு எங்கேருந்து வருதுன்னு யாராச்சும் நம்ம நினச்சிருக்கோமா? பெருமான் சிந்தனை பாருங்க, எவ்வளோ அற்புதம் பாருங்க. நகம் வளருதியா, வளர்ந்தே வருது, இதனுடைய வேறு எங்கேருந்து வருதுன்னு யாராச்சும் சொல்லணுமோ அப்படின்னு. இது எது எப்படியா இருக்குது, இது கதை என்னது என்று இதெல்லாம் ஆய்வு செய்யணுன்றார் பெருமான். இது சற்று விசாரம், இது அற்புதம் இல்லையா? இது இப்போ சாப்பிட்றோம், மண்ணதான் எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுறோம். அதை அரைச்சி மாவாக்கி கூழாக்கி ரத்தமாக்கி மலமாக்கி பிரித்து அக்கா அதாவது தெரிஞ்சு டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சு எல்லாரும் பிரித்து எடுத்து கொடுக்குதுன்னா இது யார் செய்வா? இல்லை நம்ம வாட்டில் பசிக்கலைன்றோம். அப்புறம் 4 இட்லி 8 இட்லி சாப்பிட்றோம். அப்போ மறுபடியும் பசிக்கிறப்ப எப்படி பசி எப்படி வருது என்னது ஆய்வு பண்ணுறதே இல்லை நம்ம. இதுதான் சத்து விசாரம் தான் பெருமான். வேணாம், எவ்வளோ பெரிய அற்புதம் இது. இது உங்களுக்கு இதை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆகாரத்துக்குள்ள இச்சை போது அழுத கண்ணீர் மாறாது பெருமான். என்ன அற்புதம் பாருங்க. ஒவ்வொன்றும் நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா அடலாம் எவ்வளவு பெரிய அற்புதம் நம்ம உடம்புல நடக்குது. மனிதன் மட்டும் 84 லட்சம் யோனி பிறவைகள் மெய்யன்பர்களே. அதுல மனிதன் மட்டும்தான் நேரம் வளரும். 84 லட்சம் யோனி பிறவைகள் எல்லா விலங்குகளும் குறுக்கால தான் போயிடுது. மனிதன் மட்டும்தான் நேரம் வளர்றாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் இது. மனிதனுக்கு மட்டும்தான் மனம் என்ற கருவி இருக்கு. மற்ற 84 லட்சம் யோனி பிறவைகளுக்கு மனம் என்ற கருவியே கிடையாது. மனம் என்ற கருவியை எதுக்குதான் இல்லை ஒரே கோல்டு பாதிச்சதுனால வேற ஒன்றும் இல்லை, ஆனந்தமாக தான் இருக்கிறேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இல்லை. எந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் நாம் தான் இது பொறுப்பு. என் மனைவி இந்த சுரக்கா அவங்க அந்த வேலைகளை போட்டு செய்யலாம். அப்பவே நான் சொன்னேன் வானம்மா கேட்கல. எத்தனை அன்பினால அவன் வந்து ஒரு காய்ச்சி அள்ளி வர தட்டில் சைடில் வச்சுட்டு ஒரு தரவாங்க. என்னடா அந்த மாதிரி சுரக்கா அந்த மாதிரி காலத்துல சுரக்காய் வேறு கேட்டியா சுவையாக இருந்தது. இது ஆகாதுன்ற ஞானத்துக்கு வந்து நம்ம ஆய்வு பண்ணி சாப்பிடணும் சொன்னா அவங்களுக்கு. அதனால ஒரு விளைதான் நீ நல்ல இதே வெளிப்படுத்த முடியாது. தயிர் மூலம் இந்த நாட்களில் சாப்பிடலாம். தாலி பண்ணி அது முறைப்படுத்தி சாப்பிடணும். இப்படி பல சிக்கல் இருக்கு. அதனால பெருமான் பார்த்தீங்கன்னா அந்த 125 ஏக்கர் பெருவெளி பெருமான் பெருவெளி பாருங்க. எண்ணியனான் எண்ணியவால் எனக்கருளும் தெய்வம் சொல்லி சுவாமி அந்த அற்புதத்தை இந்த அருளினார். இந்த அற்புதத்தை தான் பெருமான் அது ஜோதி கோவில், அது ஜாதி கோவில் இல்லை. மற்ற கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவ கோவில்கள். தத்துவ கோவில் வேணும் தான். தத்துவத்திலே மாற்றின்னு நம்ம மாற்றிடக்கூடாது. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து தத்துவ அதீத மேல்நிலையில் சித்திகள் முழுவதும் தெளிந்த சித்திகள் யாரும் எம் உணவும் ஒழுங்குற கலந்து போயினோம் என்று அத்தகைய வந்தோ வழுத்து நின்றோம் அழைப்பு ஜோதி என் அரசே என்று சுவாமி தத்துவத்தை கடந்து சத்தியத்துக்கு வரணும். நம்மலாம் அதனால போகாம நம்ம கடந்துட முடியாது, போய் தான் ஆகணும். இப்போ வடலூர் நான் ஒரு முறை போயிட்டு வந்துட்டேன்னா பல முறை வடலூர் போயிடுவோம். எப்படி மானசீகமாக என் மனத்தார் என் எண்ணத்தார் ஒரு முறை போனாதானே அங்கே போக முடியும். வணைந்துன்னு சொல்லுவார் சுவாமி. வணைந்துனா இப்போ வணைதல்னா வெளிப்புறமா பார்த்தாதான் அந்த பொருளை நம்ம உள்ளத்தில் நிறுத்தி அதை வணைய முடியும். அதான் வணைந்து ஏற்றதும் பம்மின் உலகில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன்னு சொல்லுவார். வணைதல்னா அந்த தேவன் இந்த அந்த பானையை வணைந்தான் அப்படின்னா மனதில் நினைப்பாரு. அந்த கையில் இப்படி கொண்டும்போது அந்த லகுவா அது வளைஞ்சு வரும். வணைதல் பேர் இருக்கு. அப்படி இப்போ பாருங்க, நம்ம கண்ண முன்னாடி பழைய சைக்கிள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சைக்கிள் என் நினைவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். அதை பார்த்ததுனால நான் பயன்படுத்தியிருந்தேன்.
அப்படி வெளிக்காட்சி பார்க்கணும். ஆனா அதுவே இருந்திருக்கணும், விலகிடக்கூடாது. அதுக்கு அடுத்த கட்டம் என்று நாம் மேலே ஏற வேண்டும். பெரியவர்களே, பார்த்தீங்கன்னா பெருமான் தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மாக சங்கமே கண்டு கழிக்கவும். பெருமானுக்கு அவ்வளோ ஆசையா சங்கம் கண்டு கழிக்கவும்னா ஆனந்தப்படுத்து. பார்த்தீங்கன்னா கன்னியப்ப சுவாமிகள் இந்த உலகம் உள்ள வரை இந்த மாதிரி அருளாளர்களும் பயனடைய வேண்டும் என்று அவருக்கு ஆசை, ஆனந்தம். யாரோ ஒருத்தர் இதுக்கு உருவாக்கினாதான் நல்லா இருக்கிறதோடு அவர் பொருட்டு எல்லாருக்கும் தேவை. அந்த ஒரு புனிதர் ஏற்படுத்தி இந்த அற்புதமான இந்த இடத்துல ஒவ்வொரு வாரம் தினந்தோறும் அருள்மழை பெய்யுது. இந்த அருள்மழையில் நாம் நனைஞ்சு போனோம்னா துரிசி நீங்கிடும். என்ன துரிசி? ஆணமும் கண்ணும் மாயை மாமாயை துரோதயம் என்று சொல்லக்கூடிய மனதால் ஏற்படக்கூடிய, மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய, எண்ணத்தால் ஏற்படக்கூடிய, செயலால் ஏற்படக்கூடிய அந்த துரிசெல்லாம் நீங்கிடும். வந்து போனோம். தூய்மையால் எனது துரிசலாம் நீக்கினால் வாய்மையால் கருணை மழைப்பொழி மழையே இருப்பார். அப்படி இந்த மாதிரி சச்சங்களுக்கு கட்டாயம் வரணும். சன்மார சங்கத்தை சார்ந்திருக்கேன்னு சொல்றாரு. ஏகப்பட்ட இடத்துல சொல்றாரு. ஏன் சாரம்னா அங்குதான் ஆண்டவனுடைய அருள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தாரு, அங்குதான் பங்கீடு ஆகப்படுது. என் பிள்ளை பிஇ முடிச்சுட்டான், 4 வருஷம் பயின்று அந்த சர்டிஃபிகேட்டை உடனே எங்கேயோ உனக்கு கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்களா? அது ஒரு ஆடிட்டருக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஆடிட்டோரியத்தில் பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அன்றைக்கி உணவு கொடுத்து பையன் சிறப்பாக பாஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி மெடல் கொடுத்து அவனுக்கு அந்த சிறப்பிப்பாங்க. அப்படி அந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு இடம் இந்த சன்மார சங்கம் தான். சன்மார சங்கத்தில் சான்றிதழ் இல்லாமல் நீ அந்த உலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே வேல்யூ கிடையாது. இல்லையா? சன்மார்க்கு படிச்சுன்ற, சத்தியத்தை படிச்சுன்ற, இன்னும் ஒன்றும் இங்கே சான்றிதழ் எங்கேன்னா கையில் ஒன்றும் இல்லை. நான் வீட்டிலேயே படித்தேன்னா ஒத்துக்குவாங்களா? அதனால சன்மார சங்கம் ரொம்ப முக்கியம். அன்பே கருணை தயவு இருக்குதுன்னா சன்மார சங்கத்தில் உட்காரணும். உட்காரணும்னா பயன் கிடையாது. அந்த உலகத்துக்கு பதில் சொன்ன பெரியவர்கள். சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் துண்டமே பெரும் சற் சங்கம் நீடூழி துலங்கவும் சங்கத்தில் அடியேன் அங்கமே குதிரை நின்றனை பாடி ஆடவும் நிச்சயான் எந்த எவ்வளோ ஆசைப்படுறா. ஆடி பாடி ரொம்ப அடையணும். கூடுகின்ற சன்மார சங்கத்திலே நடுவிருந்து புறாருகின்றேன் நீடுகின்றேன் இன்ப கூட்டாடுகின்றேன். பெருமான் இன்ப கூட்டாடுறாங்க. எங்கெல்லாம் சங்கம் அன்பர்கள் சன்மார்க்க அன்பர்கள் ஒன்றாக கூடுகின்றார்களோ அந்த பெருமான் வந்துடுறாங்க. கூடாம வரக்கூடிய ஒரே இடம் சன்மார சங்கம் தான். சாமி இன்ப கூட்டாடுறாங்க. என் பிள்ளைங்களா எப்படி பாருங்க, எவ்வளோ வேலை இருக்குது. அந்த பிள்ளைங்க அந்த வேலையெல்லாம் விட்டு அதெல்லாம் போய் நெய்யை நாம் பிடிக்கணும்னு ஒரு முடிவெடுத்து உட்கார்ந்து அந்த அன்பு ராஜா பாட்டீங்க. அதனால அவ்வளோ இன்பமா அற்புதம் இல்லையா இது என்பதை அறிவிப்பது நாம் சிந்திக்க வேண்டும் பெரியவர்களே. இப்ப பார்த்தீங்கன்னா சுத்த சிவசன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். ஆமாங்க, உலகம் பூரா சன்மார்க்கம் வேகமா பரவுது. அமெரிக்காவில் ஆச்சரியமாகுது. என் மகன் ஒரு 5 வருஷம் அக்ரிமெண்ட்ல போயிருக்கான். 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 6வது வருஷம் போயிருக்கோம். என்னுடைய மகன் அமெரிக்கா. அதனால என்னப்பா எல்லாமே பெருமாளை பத்தி தான் பேசுறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா பண்ணாங்க. நான் கூகுள்ல சர்ச் பண்ண விட பெருமாளை பத்தி தான் வரும். நீங்க கூகுள்ல பாருங்க, எந்த செய்தி அதிகமாக இதை படிச்சவங்க சொல்லுவாங்க. ஏகப்பட்ட செய்திகளை கூகுள்ல பார்த்தீங்கன்னா சன்மார்க்க அருட்பாதான் செய்தியா இருக்கு. ஆச்சு அது இருக்கு இந்த உலகமே. நாம தான் ஏதோ அலட்சியமா அப்படி அப்படின்னு பண்ணி ஏதோ ஐயா கூப்பிட்டாங்க, மாணிக ஐயா கூப்பிட்டாங்க, வந்தேன் போனேன்னு சொல்லி கதையை ஓட்டிக்கணும். உலகமே ஆச்சரியப்படுது. எவ்வளோ பெரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. இது கடைசி வாய்ப்பு, மிக உயர்ந்த வாய்ப்பு. அந்த நிலையிலே பெருமான் பார்த்தீங்கன்னா நீ எல்லா உலகத்தும் வழங்கும், இதில் எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை, தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு அளவிருந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும், அதன் மேலும் மேலும் வழங்கும். அப்ப இது காலமே கிடையாது. இதுதாங்க இனி வருகின்ற காலம் சன்மார காலம். பெருமான் சன்மார காலம் என்னங்க? தயவு கருணை அன்பு இறக்குங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஆண்மனைய ஒருமைப்பாடு. எங்க அம்மாவெல்லாம் பார்த்தா என் சகோதரியா பார்க்குறேன், ஐயாவெல்லாம் பார்த்தா என் சகோதரனா பார்க்குறேன். உயிர்களுக்கு ஒரு இடையற்ற நீங்கள்னால அவங்க ஒதுரிஞ்சா வாழ்றது பக்குவமா. வேற என்னங்க இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. இதுதாங்க சன்மார்க்கம், வேற ஒன்றும் இல்லைங்க. சன்மார்க்கம் பெரிய இது கிடையாது. பக்குவமா இருக்கிறது.
பதமா இருக்கு, அன்பா இருக்கு, கருமையா இருக்கு, நம்ம வேலை விட்டு நம்ம விட்டு பக்கமா பெருமானே பெருமாள். உயிர்களுக்கு ஒரு இடையூறு வருதுன்னா அவங்க உதவி செய்யணும், ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அது பண்ணக்கூடாதுங்களா? ஐயா ஐயா அந்த ஆத்மா வந்துச்சு, அந்த மாதிரி துடிக்குதே பெருமானே, ஏதோ கொஞ்சம் பாருங்கய்யா, உயிர் போகாம ஏதோ ஒரு காப்பாற்றி விடுங்கய்யா, ஒரு பிரார்த்தனை. பார்த்தீங்கன்னா நிதியில போறோம், அது அந்த நான் மட்டன் ஷாப்பா, மட்டன் ஷாப்ல சகோதரர் ஊக்கோட தொங்குறாடா, அவரை பார்த்துட்டு கவனம் போறதான அந்த உணவு நம்ம உரைச்சு ஒண்ணு பார்க்காத வேணும், பார்த்துட்டுமா அதுக்காக ஒரு பிரார்த்தனை, தெய்வமே இந்த மாதிரி ஆயிட்டப்பா, இந்த மாதிரி ஆயிட்டப்பா, அடுத்தபடி நீ மனிதனாக வரதுடா ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்துல கட்டாயம் எங்க அந்த வழக்கத்துல வச்சுங்க. நான் பார்த்தேன்னா உடனே என்னுடைய பழகாத, ஐயா தெய்வமே இந்த மாதிரி ஆயிட்டப்பா, பூக்குல தலையா தின்கிறான், அது என்ன அதை தின்பண்டா, அது என்ன அது உயிர் தானே, என் சகோதரன் தானே, போன துறையில் நான் ஆடாக இருந்திருக்கலாம், அப்புறம் மனிதனாக வந்திருக்கலாம், சொல்ல முடியுமா நம்ம எதா இருந்தாங்க? அதான் சுவாமி மணிவாசன் சொல்றாரு, புல்லாய் புடாய் புழுவாய் வளமாய் பல் உலகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதனாய் பிழையாய் கணங்கனாய், இப்படி பிறவையிலிருந்து நம்ம வந்துக்கிறேன்னு மணிவாசன் சொல்றாரு. எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான்னு சொல்றாரு. அந்த வகையில அந்த ஆடு முள்ளியா இருக்க மாட்டானே, என் சகோதரன் இருக்க மாட்டானா, நானும் ஆடா இருந்திருக்க மாட்டேன்னா, அவன் தொங்குறானா பார்த்து நம்ம ஆடு அசால்ட்டா கடத்து கொடுத்தான். ஐயா 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 தெய்வமே, வாரியார் சாமி சொல்றாரு, அந்த ஆடு தொங்குது, அதை பார்த்துட்டு வாயில தண்ணி வந்ததுன்னா அவன் அசைவையா, கண்ணில தண்ணி வந்தா அது செய்வாங்க. கண்ணுல தண்ணி வருமையானா அவன் செய்வான், அவன் சன்மார்க்கி. வாயில தண்ணி வருதுன்னா அவன் துன்மார்க்கி. அவன் வேற ஒன்றும் இல்லை, வித்தியாசம் இருந்துவாரு. அப்படி இருக்கலாமோ, அதனால அதுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை, நீங்க பார்த்துட்டீங்க கழுத பண்ணிடுச்சுன்னா அதை கடந்து போறீங்க, ஒன்னை கெட்டலாம் போக வேண்டாம், பெருமானே பெருமானே என் சகோதரனுடைய ஆயிட்டானே ஐயா அப்பா அப்படின்னு நம்ம பலவகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும், அது கடவுள் சம்மதம். கடவுள் இதுக்காகத்தான் நம்ம வள்ளல் பெருமான் அனுப்பிச்சுக்கிறார். அப்பா ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்ததிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணே அழிகின்றே என்று ராமலிங்க பெருமான் அனுப்புறார். அப்பா நீ வேகமா போ, இந்த மாதிரி வேகமா செத்து போறான், அவன் சாகாத எவ்வளோ பாடுபட்டு இந்த தேகத்தை பெற்றா, இந்த மாதிரி வீண் போறான், அப்பா நீ போய் வேகமா போய் சொல்லு, வேகமா போய் சொல்லுன்னு சாமி சொல்ற. நான் விரட்டி அனுப்புறாங்க நம்ம பெருமான். கண்டிப்பா அந்த அற்புதத்தை தான் அந்த திருக்கோயிலாக இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துக்கே இப்ப வந்து ஓரளவுக்கு இப்ப நெசப்பாக்கும் பூரா இங்க வந்து அருளை வாங்கி போகலாம். சுவாமி ஒரு 50-100 சான்றிதழ் வச்சு கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். இப்போ உலகம் பூரா பண்ணி வந்தா நெசப்பாதுல இடம் இருக்குதான். அதுதான் 80 காணி அங்க 125 ஏக்கரை உருவாக்கிட்டான் வல்லல் பெருமான். உலகம் பூரா 14 உலகம் பறந்து வருதாங்க. வந்து ராமலிங்க எப்படி பற்றாரு பாக்கலாம், வாங்கப்பா என்னப்பா நாம கூட எவ்வளவு தவம் இன்னும் செய்த ஒண்ணும் பண்ணல, அவர் எப்படி பற்றாரு வந்து போய் பார்க்கலாம் வாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஈடுகட்டி அங்க வர்றாங்களாம். அந்த அற்புதத்தை பார்க்கறதுக்கு உலகம் தொழ விட்டு உத்தரஞான சிதம்பரமே பெருமான் உலகம் பூரா தொழ விட்டா, உலகம் ஃபுல்லா திரண்ட அங்க வருதான். ஆனா நம் கண்ணே தெரியல, தெரிஞ்சு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் தெரிஞ்ச வழிய கோடான கோடி பேர் நிக்கிறாங்க. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியல, நமக்கு அந்த ஆற்றல் இல்லை. அருளாளருக்கு அடியார்களுக்கு தெரியும் கண்ணில்லை யாரு என்னன்னு. அதனால அந்த அற்புதத்துக்காகத்தான் சுவாமி அந்த 125 ஏக்கர் உருவாக்குறாங்க பெருமாள். அற்புதம் இல்லையா? இதுதான் சுவாமி விட்டு வடக்கு பக்கத்து தெற்கு நோக்கி சுவாமி அந்த ஞான சபை அமைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த முகம் கிழக்கு, இது பின்னாடி பக்கம் மேற்கு, இந்த தலைப்பகம் வடக்கு, கால் பக்கம் தெற்கு. நல்லா கவனம். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமேன்னு ஒரு பெருமான். அற்புதம் இல்லையா? அது புறத்தில காமிக்கிறாரு, நாம் அகத்தில இதை பார்க்கணும். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிலையமுது உண்டனன் என்று சுவாமி சொல்றார். திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபுரம் என சத்தியம் கண்டேன். திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபுரம், சித்திபுரமும்
தர்மசாலையும் ஞான சபையும் எல்லாமே இங்கதான் இருக்குது. முதல்ல எடுத்தோடனே PhD இங்கதான் சொன்னா சரி போடுமா, சாட்சி போடுமா? அதனால அது கூர்ந்து அங்க பார்க்கணும், அதை நமக்குள்ள பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெசப்பாக்கத்துல இங்க ஐயாவுடைய இடத்த சபையில வந்து உட்காந்துக்கிறோம். இதை நீங்க வீட்டில் போயிட்டு உட்காந்து கண்ணுன்னா இதை நீங்க பார்க்கலாம். இந்த சபையில உட்காந்துக்கிற மாதிரியே நீங்க பார்க்கணும். இதுதான் தவம், வேற ஒண்ணு இல்லைங்க. இதுதான் தவம். அப்படியே அந்த ஜோதி பார்த்துனே இருக்கிறது. கண்ணீர் சுவாமி நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. பெருமனை பார்த்து அப்படியே ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம், வாங்க வந்தேன் ஐயா, வாங்க ஐயா வாங்க, தெய்வமே. எப்படி நேரத்தை கூட்ட வேண்டும். சுவாமி கிட்ட கேட்டா 1 ஜாம நேரம் சொல்றாரு. 1 ஜாம நேரம்னா 3 மணி நேரம் சொல்றாரு சுவாமி. 3 மணி நேரம் தவம் செய்ய வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் செய்யறது நம்ம யோசனை பண்ண வேண்டும். சரி, 3 மணி நேரம் தவம்னாக்கா காலையில் ஒரு 8 குளிச்சு சாப்பிட்டு உட்காரலாம்னா அது சாட்சி விட ஏயா வேற வேலையா மொத்த வேலை நிற்கி ஏயா அந்த மாதிரி போராட்டம் பண்ணு அடியில் திடீராயிடும். அது சாத்தியப்படாது. அதனால சுவாமி விடியகாலம் 3 மணிக்கு துவங்கி 6 மணிக்கு முடிச்சிடலாம். அந்த காலம், அந்த காலத்துல யாருக்கும் இடையே கிடையாது. அவங்க தூங்குவாங்க, தூங்கிட்டாங்க, போட்டவரும் உடைட்டாங்க. ஆனா நாம் விழிப்பா இருந்து அந்நேரத்திலே ஆண்டவனை தவத்தால் நாம் சிந்தித்து நல்ல சிந்தனையோடு நாம் இருப்போமானால் பெருமான் உங்களுக்கு காரியம் கொடுப்பார், விரைந்த காரியம் கொடுப்பார். இப்போ தவம் பண்ற ஒன்றையும் காணுமேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எல்லாம் வயசாகி 50-60 வயசு ஆயிடுச்சு. டிவி வாங்கி 50 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்க, அந்த டிவி நல்லா ஓடுமாங்க. எல்லாம் வயிறு வித்து போய் கிடக்குது. அதை வித்து போனதுல எல்லாம் ஒன்றா கண்டிஷன் போட்டு டேப் படித்து எல்லாம் கொண்டு வந்து லைன் போகிற வேலையும் கொஞ்சம் லேட் ஆகணும். குத்தி தட்டினோட படம் வரல இருக்கீங்க. புது டிவி வாங்க, இல்லை புது டிவி வாங்கிவாங்க, சுற்றி தட்டினோட படம். அதே டிவி 6 மாதம், 1 வருஷம், 5 வருஷம் ஆகணும் போடுங்க, உடனே வருஷம் வர டிவிக்கே அப்படின்னா மனிதன் தவம் உட்காந்துன்னே உனக்கு வந்துருக்குமா? எப்படி ஐயா ஐயா இது நான் தகுதி இல்லையா? ஆயினும் கடையேன் எளிலும் இணைந்தேன் ஆயினும் எனக்கு அருளக்கூடாதா? பெருமனே எனக்கு அருளக்கூடாதா? ஐயா நான் உன் மகன் இல்லையா? உன்னையே நான் தவமா, உன்னையே நான் உயிரா நினைச்சீங்களே, எனக்கு செய்யக்கூடாதா? கெஞ்சனுங்க, பெருமாளுக்கு அழனுங்க, அழணும், உள்ளத்தால அழணும். பண்ண முடிந்து ஒண்ணு தெரியேன்னு உள்ளத்துல வாயை உதறக்கூடாது, வாயில பேசக்கூடாது. உள்ளத்திலேயே ஐயா 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 தெரியலையே என்ன தெரியும்? ஜோதி தெரியுதுனால உச்சிக்கு கீழே, உள்நாக்கு நேர, குருமத்திக்கு நேர 1000 கோடி சூரியனை ஒன்னா ஜொலித்தால் என்ன சுடரோ அந்த சுடர் நமக்கு ஒவ்வொரு உயிரிலும் இருக்குதான். சத்தியம் இது. அந்த சூடு தானே தொட்டா சூடாது. தொட்டு பாருங்க, ஒவ்வொரு கொஞ்சம் தொட்டு பார்த்தா சூடே காணுங்க, போயிடுச்சுங்க, சூடாது. தீபம் நின்று போச்சுன்னா போச்சு, ஜெல்லுக்கு போயிடும். தீப சுடர் எரிவதால் தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எரிவதால் தான் அதனுடைய சூடு, அதனுடைய வெப்பம் நமக்கு நம்ம உடம்புல இருக்கு. வெப்பம் சூடா இருப்பான், வெயில் இருப்பான், வெயில் இருக்குன்னு அர்த்தம். அதனால அதுக்கு வந்து இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடியால் எழுந்தவர்கள் இந்த தனித்த தலைமை பெறும்பது இது உண்மையாயின் எல்லாரும் அதான். ஆனா வெட்டவழில யாரும் சொல்லவே இல்லை. பெருமான் சொன்னது போல யாரும் சொல்லல. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் காட்டினார்கள், பிண்டத்தில் உள்ள அண்டத்தில் காட்டினார்கள். லோகாதிபதி, கைலாதிபதி, லட்சாதிபதி இப்படி சொன்னா நமக்கு என்ன புரியும்? ஆனா சுவாமிகளுக்கு தான் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா போட்டு வடிச்சேன். எல்லாரும் பெருமான் வருகையை கூட எந்த பெருமானும் வரல. பாத்தீங்களா? எந்த பெருமானும் வர முடியாது. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, சொல்லிட்டு இங்கே இருக்கிறாரு. அதுவே எங்கன்னா அப்படி இப்படி போனா கூட உள்ள நோய் ஏதாவது சொல்லான்னு பார்த்தா இங்கே இருக்கிறார். என் போன்றவருக்கு நீங்க பொன் போன்ற கருணை தந்து அவர்கள் இதயத்தில் இருக்கும். அவர் இதயத்திலே நம்ம இதயத்தில் வல்ல பெருமாள் இருக்குன்னா வேற களவாணி வந்து உள்ள வேற எதுனா தவறான செய்தி உள்ள திணிக்க முடியுமா? டேய் ஏழா சொல்றீங்க, நான் இங்க இருக்கிறேன், அப்பா இங்கே இருக்கிறேன், இங்கே தெரியாம போச்சு எனக்கு. அப்படி தெளிவான ஒரு கருத்துக்களை, தெளிவான ஒரு ஞானத்தை அளித்தவர் நம்மளுடைய வல்ல பெருமாள். மற்றவங்கள பொய்யான சுத்துப்பாதை, வேற ஒண்ணும் இல்லை.
கோவில்கள்ல முருகனை மனிதர் ரூபமாக காமிக்கிறாங்க. ஏன் காமிக்கிறாங்க? தத்துவங்கள் அதெல்லாம் மனிதனுக்குள்ளாகத்தான் முருகன் அழகான ஒரு பொருள் இருக்கிறது என்று பொருள் அது. மீண்டும் மீண்டும் நான் சொல்வேன், முருகன் அப்படின்னா அழகிய என்ற பொருள். அழகான ஒரு பொருளை எப்படி காமிச்சா இவங்க புரிஞ்சுவாங்க அழகுபடுத்தி ஒரு மனிதனை உருவாக்குனாங்க. அழகா நின்னாக்கா அப்பா என்ன அழகுடா எப்பா, அற்புதம் அற்புதம் ரைட்டியா அழகுடா, அது ஓகே, கண்ணுக்கு இருந்தாச்சு. மனதுக்கு நான் பெற வேண்டியது எப்படி பெறுவது என்று நான் சிந்திப்போம்னால் நமக்கு மனம் வருந்தோம். அதடா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பொருளை பார்க்கணும், அது ரைட்டு. பதார்த்தனுடைய சுவையை நான் அறிந்தால்தான், அது உண்டால்தான் அதனால இச்சை ஏற்பட இருக்கு. பதார்த்தனுடைய சுவையை நான் அறிப்பா. வெளிநாட்டுக்கான கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் கமகம்னு அற்புதமா இருக்கியா, நான் போய் உபதேசம் பண்ணி வச்சுக்கோம். வாட்டு என்ன கத்திரிக்காய் முருங்காய் ஒன்றும் புரியலையான்னு தெரியாத. நான் சாப்பிட்டு எனக்கு பழகிறது அதனுடைய சுவை அப்படி நாக்கில் ஜலம் ஊர்ந்து கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் நினைச்சாவே எனக்கு கமகம்னு வாசனை வர மாதிரி இருக்குது. எல்லாம் இருக்குது நான் பார்த்ததுனால. அப்படி பகவானை நீங்க பார்த்தீங்கன்னா அதனால நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். பார்ப்பது எப்படி என்று நாம் சிந்திப்போமானால் தவத்தினால் தான் பார்க்க முடியும். வேற ரூட்டே கிடையாது. தவம் செய்வதுதான் ஞான சபையினுடைய அளவு 80 ஏக்கர் 125 ஏக்கர். தர்மம் செய்வது 1 ஏக்கர்னு வச்சுக்கலாம். தர்மம் செய்வது 1 ஏக்கரு, ஆனா 124 ஏக்கர் வந்துட்டு தவம் செய்யுது. நல்லா சிந்திக்கணும். அப்ப தவம் தான் அதிகமாக இருக்க வேண்டும். தர்மத்தை சுவாமி தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு முடியாதவர்களுக்கு அளிப்பதன் மூலம் சொல்றார். முடிஞ்சதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யுங்க. ஆனா தவம் முடிஞ்ச அளவுக்கு தவம் செய்யுன்னு சொல்லலையே சாமி. அங்க நல்லா தூட்டா கவனிக்கணும். தவம் செய்யறது என்ன முடியல உன்னால படுத்து கூட இந்த தவம் செய்யலாம். படுத்துனே பெருமானை 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 24 மணி அதே சிந்தனை தூங்குற நேரம் தவங்க. வாழ்க்கைய தவம் மாத்தினுங்க. நல்லெண்ணெய் நடக்கிறது, நல்லெண்ணெய் பேசுறது, இறைவனுடைய பெருமையை பேசுறது, பொய்மை பேசாது இருக்கிறது, இதெல்லாம் தவம் தானே. அந்த அற்புதத்தை செய்யலாமே. குழந்தை மலை எரிஞ்சு விழாமல் இருந்து கணவன் மணி சண்டை பணக்கில்லாமல் வாழ்வது, கண்ணே மணியே அமுதே ராஜா பேசுவது, இன்சொல் ஆடுவது இன் தவம். இனிமையாக பேசுவது தவங்க. இன்னும் ஒருபடி உயர்த்தி சொன்னால் தமிழால் நாம் உரையாடுவதே தவம். சொன்ன அழகு பாருங்க. ஓயப்பா, தமிழ்நாட்டில் பிறந்து அதுல சென்னையில நாம வாழ்ந்துருக்கோம், சென்னையில வாழ்றோம். எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இவ்வளோ கிடைச்சது. என்னத்த வாழ்ந்தோம், என்னத்த கிடைச்சது, என்ன சலிப்பு நோய் தாக்குது நம்மள. சலிப்பு நோய் தாக்கலாமோ? என்ன சிறப்பு இல்லை. தமிழ்நாடு பேசுறோம். தர்மபுரி சென்னையில் கந்த கோட்டத்துள் வட தலைமோக்கு கந்த வேலைன்னு ஒரு பெருமான் பாடுகிறார். அற்புதமான சென்னையில வாழ்றோம். அதுல நாம வாழக்கூடிய ஒரு நம்ம பகுதியிலேயே கண்டியம் சுவாமி நிதி அந்த சன்மார் சங்கம் இருக்குது. சொற்கொழி போய் கேட்கிறோம். இதோட என்னோட கோடீஸ்வரர் யாருன்னா இருக்க முடியும் இந்த உலகத்துல? நீ மாத்தட்ட வேணாமா? அற்புதம் இல்லை இது. ஐநாவது இல்லையே சத்விசாரம் செய்யறா போய் சொல்ல மாட்டாங்க. நம்மளால் தோண்டி தோணி எல்லாம் விழா ஏற்பாடு பண்ணது இங்க எப்படி இல்லை. யார் வந்தாலும் வரனால வேலை அற்புதம் நடக்குது. யார் வந்தாலும் வரணும். ஒவ்வொரு நாளும் அகவல் வாசிக்கிறாங்க. அகவல் இல்லாத தகவலாங்க எவ்வளவு பெரிய விஷயங்க. 1596 வரிகளை பெருமான் எவ்வளவு அற்புதம். ஓயப்பா எல்லாம் அழகு. ஒரு இரவுன்னு சொல்லுவாங்க. ஒரு இரவுன்னு நான் ஒத்துக்க மாட்டோம். 3 மணி நேரத்தில் பெருமான் எழுதிட்டார். 12 மணிக்கு தான் எழுத இறங்குவார். எப்பவுமே 12 மணிக்கு தான் தவத்தில் இறங்குவார். 12 மணிக்கு எழுத ஆரம்பிச்சு 3 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டார். 1596 வரிகளை. சாதாரண விஷயமா இன்னமும் எழுதுவாரு. ஆனா நம்மளால படிக்க முடியாது. அகவலா 2 மணி நேரம் அவங்க 1 மணி நேரம் பொறுத்து போன பாதியில போய் நம்மள வந்த மாதிரி கணக்கு காட்டு பதமா வந்துடலாமா அப்படின்னு பார்த்தா நம்ம வர முடியாது. அதனால தெரியும் அவருக்கு சமாளிக்க மாட்டாங்க பிள்ளைங்க. இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு நீண்ட நெடிய பாடல் திரு அகவல் தான். அந்த உலகம் தோன்றிய காலத்துல 776 ஏதோ ஒரு மாற்றி சித்தாந்தத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனா அதை விட இந்த அகவல் தான் நீண்ட நெடிய பாடல். இந்த உலகம் தோன்றிய காலம் தற்போது இன்று வரைக்கும் சுவாமி பார்த்தீங்கன்னா
அந்த ஞானசபை சுத்தி சங்கிலி தொடர் போட்டிருப்பார். 21,600 சங்கிலி தொடர்கள், 21,600 கன்னிகள். ஒரு சங்கிலி பார்த்தா நீட்டா இருக்கும், ஒண்ணு பார்த்தா சிறுசா இருக்கும். என்னடா சிறுசுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய காத்து கொஞ்சமா எடுக்கணும், வெளியே வருது குஸ்ன்னு வெளியே வரணும். எவ்வளவு நட்டம் பாருங்க ஐயா. மூச்சை கவனிச்சீங்கனாவே நீங்க வெற்றி பெற்றலாம் ஐயா. மூச்சை எப்படி போகுதுன்னு கவனிச்சீங்கனாவே போதும். மூச்சு எங்க போய் முடியுது, எங்க இருந்து உருவாகுது, எங்க போய் திரும்புதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையா கவனிங்க. ஆமா, பொறுமையா நிதானமா. நீங்க இரவுல ஃபேன் கூட ஓடக்கூடாது, ஃபேன் சவுண்ட் கூட இருக்கக்கூடாது. நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா மூச்சு சவுண்டு நீங்க கேட்கலாம் சார். மூச்சினுடைய சவுண்டு சத்தியமா கேட்கலாம். பெருமான ஆலயத்தில் சொல்றோம் பொறுமையா. அது போய் மூலாதாரத்தில் சுற்றியும் மறுபடியும் மேலே ஏறி வந்து மேலே வெளியே வைக்கும். இந்த அற்புதத்தை பார்க்கலாம். அதுதான் சுவாமி 21,600 சாதாரண மனிதர்கள் வேக வேகமா நடக்கிற 21,600 22,600 மணி வேக வேகமா நடக்கலாம். கோவப்பட்டா படார் படார்னு உங்க மணியை போட்டு வாங்கினீங்கன்னா 25,000 சீக்கிரம் செத்து விட்டுரும். பரவாயில்லையா? போய்க்கோ. யாரும் நல்லா காலையில ஃபுல்லா சாப்பிட்டு வெண்பொங்கல் ஃபுல்லா 4 மெதுவடை எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு போய் மயக்கமா இருந்து படுத்துட்டு சொல்லி படுத்துட்டு புசு புசு புசுன்னு நீட்டி விட்டு ஒருத்த விட்டுன்னு வச்சுக்க, சீக்கிரம் போச்சு. 28,000 30,000 இப்படி போயிடும். நட்டா நமக்கு. ஆனா முடிச்சுனே இருந்தா வர செலவு கரெக்டா இருக்கும். அதுல கூட பெருமையிலும் நினைந்து புகழ் பேச வேண்டும். முடிச்சுட்டு இருக்கும் போது தேவையில்லாத பெரும்பேச்சு பேசுனா நட்டாயிடும், தேவையில்லாத வாதிட்டுன்னா நட்டாயிடும். அவசியமில்லாத பேச்சே இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல பார்த்தா அவசியமில்லாத பேச்சு நிறைய இருக்குது. நல்லாகிறியா நல்லாகிறியா நல்லாகிறியா, நல்லா இல்லாமையா நான் எதிர வந்துக்கிறேன். நான் நிறையா நல்லாகிறியான்னு சொல்றேன். நல்லா நேரத்தான் வந்துக்கிறேன். ஏப்பா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நல்லாகிறேன்றதுனால அவர் கேட்கிறியா? இங்க ஒன்றும் புரியல. அதனால ஆமா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமின்னு. அதனால அவருக்கு வந்து பேச்சை குறைக்கணுங்க. நான் பெருமானுடைய பெருமையை பேசுவது தான் இங்கே. கடையில் வந்து 2-1 வேலையை சொல்லிட்டு நான் சுருக்கமாக கம்மியாக இருக்கும். காது எனக்கு கேட்கலைங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே தான் இருக்கட்டும். என்னப்பா அவங்ககிட்ட இருக்கு வாதம் என்ன? ஆனால் தைரியண்டா இருக்கணும். 100 கிராம் எவ்வளோன்னு கேட்குறேன், 30 ரூபா இருக்கு. 150 எவ்வளோன்னு கேட்பாரு. நான் 50 ரூபா இது இப்படி 40 அப்போ ஏன் கேட்குறேன்னு? அப்போ எது கேட்குறேன்? அது பெரும் பேச்சு தானே, வீண் பேச்சு தானே அது. அதனால் ஐயா எனக்கு கணக்கு தெரியாது ஐயா அப்படின்னு சொல்லி பாருங்க. 30னா 45 தான். அப்போ கொடுத்துட்டு போ, எது தேவையில்லை இல்லையா? டெய்லி வாங்குறேன். இப்படி பல கூத்து இருக்குது. அதனால உலகில் பார்த்தீங்கன்னா பயனற்ற பேச்சு, பெருமானுடைய பெருமையை தான் பேசணும். அற்புதம் இல்லையா அது? அதனால அதுக்கு வந்து அந்த கண்ணிகை பார்த்தீங்கன்னா கழுத்து மேல்பான ஞானசபை. ஞான சபை கழுத்து மேல, இது வந்து தர்மசாலை. கழுத்துக்கு தர்மசாலை, கழுத்துக்கு மேல ஞான சபை. கழுத்துக்கு மேல ஞான சபையிலே எண்ணத்தை வச்சிருந்தா சொர்க்கத்துல வாழ்றீங்க. நீங்க சொர்க்கத்துல வாழ்றீங்க. இந்த கழுத்துக்கே எண்ணம் வந்து வச்சுங்க, நரகத்துக்கு போயிட்டீங்க. உஜாரா இருக்கு, ஜாகிரதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த டயத்துக்கு அங்க போங்க நரகத்துக்கு. அந்த டயம் இல்லாம இங்கே இருக்கு. இங்கே இருந்தா என்னங்க, இந்த புலன்களை நம்ம அடக்கி இந்த சிற்றாவின்கள் நிறுத்துதுங்க. என்ன பாரியா பாரு, ஏதாச்சும் தெரிஞ்சா பாரு, ஏதாவது தெரிஞ்சு பாரு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 7 நாள் அதிகபட்சம் நீங்க உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணிக்க. ஒரு 7 நாள் 7 டேஸ் நீங்க பாடுபட்டீங்கன்னா போதும். நீங்க பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம். ஒண்ணுமே தெரியாது, ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே தெரியாது. தெரியும் பார்த்த கூட இங்க இருக்கலாம். அதனால எல்லாரும் நான் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு, அதனால கண்ணை மூடி நீங்க உற்று நோக்கணுங்க. இப்போ உற்றுனா இப்படி பார்க்கக்கூடாது. கண்ணை மூடி இந்த கண்ணை மேல வைத்து பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். அதனால கண்ணை தந்து மேல வைக்கக்கூடாது. கண்ணை மூடின நிலையிலேயே நீ மேல வைத்து இப்படி பார்க்கணும். அது குருது. இப்ப பார்த்தீங்கன்னா அற்புதமா ஆணி பொன்னம்பலத்தை நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி. ஜோதிமலை வென்று தோன்றதி விதி உண்டாச்சுதடி அம்மா, விதி உண்டாச்சுதடி.
எதிரில் சென்ற நம்பி நடுவோடு மேடை இருந்ததடி அம்மா மேடை இருந்ததடி மேடையில் சென்றேன் மேடையின் நடுவோடு கூடம் இருந்ததடி அம்மா கூடம் இருந்ததடி கூடத்திற்குள்ளே கோபுரம் இருந்ததடி அம்மா கோபுரம் இருந்ததடி கோபுரத்துள்ளே நான் பூசாமல் சென்றேனடி அங்கே அம்மையை கண்டேன் அப்பனை கண்டேன் அவள் அருள் கொண்டேனடி தாங்கும் அவன் அருளாலே அவன் சன்னதி கண்டேனடி நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி ஒவ்வொருத்தரும் அழியலாம் எல்லாரும் அழியலாம் தேவைப்பட எழுச்சி வரும் நீங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க கவனம் பண்ணி பாருங்க சாப்பாடே வரல அப்பா சாமி சாப்பாடு கிட்ட எத்தனை இருந்தீங்க ஆச்சரியப்படுவீங்க ஆனா சாப்பிட்டா என்ன நினைச்சா அதை விட பன்மடங்கு நினைச்சு வந்துடும் உங்களுக்கு அதடா உண்டதெல்லாம் பலமே ஒரு பெருமான் உண்டதெல்லாம் மலம் அப்ப மலமாகத்தான் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் அதனால சாப்பிடாம இருக்கணும் நான் சொல்ல வரல உங்களுக்காக ஒரு கூட்டம் அதனால அதுக்கு செவியின் பண்ணாங்க தவம் தசனாக கேட்கணும் மனிதனா பிறந்தா 10 நாதங்களை கேட்கணும் நம்ம ஒரு நாதனா நம்ம கேட்டுக்கிறோமா அடுத்து நம்ம யோசனை பண்ணணும் அப்போ ஒரு நாதம் கூட கேட்கலையா அப்போ நம்ம அது தகுதி இல்லையா நம்ம அதை வசனப்படணும் கவலைப்படணும் எதற்காக கவலைப்படுறோம் ஒரு நாள் எங்களை கேட்கலையப்பா பெருமானே நான் என்ன இவ்வளவு மட்டியா நானும் மொத்தமா போயிட்டுனா அப்ப நான் தகுதி இல்லையா என்று நான் பெருமானிட்ட விண்ணப்பம் பண்ணணும் அழணும் அப்பா இந்த மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படணும் கேளுங்கள் தரப்படணும் கேட்டாலே தருவது கேட்கணும் யாரே எண்ணினும் இறங்குகின்றாருக்கு சிறை அளிக்கும் சிதம்பர சிவபேந்தார் யாரே எண்ணினம் எண்ணுதல் கேட்டல் ரெண்டும் ஒண்ணுதான் எண்ணினால்தான் நான் கேட்பேன் நான் எண்ணுறத நான் பேசுறேன் எண்ணம் நான் எப்படி பேசுவேன் அதனால எண்ணுதல் கேட்டல் ரெண்டும் ஒண்ணுதான் யாரே எண்ணினும் இறங்குகின்றாருக்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமே எண்ணினால் போதுமா என்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா நான் எங்க வாழ போறேன் நான் எங்க பழக போறேன் நான் எங்க வீடு வாங்க போறேன் நான் வாழ்க்கையா ஒழுக்கமா இருக்கிறேன் நேற்று வரைக்கும் ஒழுக்கிறதுனால இன்னைக்கு சன்மார சங்கத்துல சாப்பிட்டு சேர்த்துக்கிற நான் சத்தியமா தப்பு பண்ண மாட்டேன் என்ற உறுதியோடு நாம் இருப்போமானால் பெருமாள் நம்ம கை பிடிச்சு அழிச்சு போவார் அறிவையெல்லாம் அறித்தென்னுள்ளே பெரிவர விளங்கும் பெருங்கதி துணிலே கேட்பதெல்லாம் கேட்டு தென்னுள்ளே வேட்கையில் விளங்கும் விமல சிறப்புள்ளே காண்பையெல்லாம் காட்டு திறக்கும் மாண்பது முறைக்கும் வளர்ந்து சிறப்புள்ளே என்று சுவாமி நம்மளை வழிகட்டார் இருக்கே சின்ன இளையதுதான் ஐயா இருக்கியா குமார் அதனால இது யாருடைய தயவு உங்களுக்கு தேவையில்லை உங்க முயற்சி தான் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இருளில் புகுத்துவிடும் முயற்சி தான் நீ 10 நேரம் படுத்தினோட தெரியுதான்னு பாருங்க இந்த புருவமத்தை நோக்கி என்ன என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாரும் தெரியுதான்னு பார்க்க வேண்டியது பகல்ல கொஞ்சம் கேப் கிடைச்சா ஒரு டக்குன்னு கண்ணு முடியும் பார்க்க வைக்கும் இதே ஆர்வமா இருக்கணும் அதே தாகமா இருக்கணும் அதே இச்சையா இருக்கணும் இந்த ஆர்வம் இல்லைன்னு ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அதுக்கு ஒரு சபையில் முதல் தைப்பூச விழா 25/1/1872 பெருமான் ஆடி திங்களில் கட்டிடம் தொடங்கப்பட்டு 8 மாதத்துல சுவாமி அந்த ஞான சபை முடிக்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. 8 மாதத்துல முடிச்சு 8 மாதம் கூட 7 மாதம் தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதியே விழா. 10 நாளைக்கு முன்னாடி இருந்தால் பந்தல் போட அதை செய்ய எல்லா வேலைலாம் சரியா இருந்திருக்கு. 7 மாதத்துலயும் முடிச்சுட்டாரு சுவாமி. 7 மாதத்துல அதில் பார்த்தீங்கன்னா ஆணி திங்கள் தொடங்கின பார்த்தீங்கன்னா அதில் 15 நாள் 6 மாசத்துல சுவாமி முடிச்சிருக்கிறார். பகவான் திரு சுவாமி ஞான சபை அமைக்கும் போது அந்த மேற்பாடு பிளான் வந்து அந்த வரைபடம் வந்துட்டு சுவாமி உள்ளத்திலே இறைவன் உணர்த்தினாராம்.
இந்த வரைபடம் இறைவனால் அந்த உலகத்தை இருந்து இசைக்கின்றான், அதை எடுத்து நான் இயம்புகின்றேன் பெருமான். அந்த வரைபடம் இறைவன் அப்பா இப்படிலாம் கட்டு, இப்படி கட்டு, அப்படி கட்டுன்னு சொல்லி அப்படியே சொல்ல 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 சுவாமி இப்ப அவர் எழுதிட்டே இருப்பார். இந்த வரைபடம் போட்டு அந்த கட்டிட கலைஞர்கிட்ட கொடுத்து அதை முறைப்படி கட்டினார் பெருமான். நம்ம பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அறையில் தவம் பண்ணக்கூடிய தவச்சாலை இருக்குதுங்க ஞான சபைக்குள்ள. நிறைய பழைய அன்பர்கள்லாம் சொல்றாங்க, இப்போதான் அவங்க போக முடியல, அதனால தப்பு ஒன்றும் இல்லை, அங்கே உள்ள இருக்குது தவச்சாலை இருக்குது, மேல ஞான சபை இருக்குது, தெய்வத்தை காட்டுறாங்க, அந்த அற்புதத்தை நடக்குது பெரியவர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பூச நாள் முதல் சபையில் வழிபாடு தொடங்கப்பட்டது. அனைவரும் அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை கண்டு கழித்தனர். இப்ப பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் சுவாமி அந்த தைப்பூச திருநாளை கொண்டாடுறார். திரு அவர் எழுதியது வியாழக்கிழமை, நிறைய அற்புதங்களை செய்வதெல்லாம் வியாழக்கிழமை. அதனால்தான் நம்ம குருவாரன் என்று வியாழக்கிழமை நம்ம கொண்டாடணும். சுவாமி வந்து வியாழக்கிழமை தான் தேர்வு பண்ணியிருக்காரு. சுவாமி எல்லா செய்திகளும் வியாழக்கிழமை தான். அந்த கொடி கட்டிய நாள் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை பண்ணியிருக்கிறார் சுவாமி, மற்றதெல்லாம் வியாழக்கிழமை தான் என்பதை அருட்பெருஞ்சோதியாக ஆழ்ந்த ஒளி 6 அடி 9 அங்குல உயரமும் அந்த கண்ணாடி சுவாமி எங்க வாங்கினார் அந்த கண்ணாடின்னு இது வரைக்கும் யாராலையுமே சொல்ல முடியல. அந்த காலத்துல எப்படி கண்ணாடி வாங்கினாரு? 6 அடி உயரம், 9 அங்குலம் உயரத்தினுடைய அளவு, 4 அடி 2 அங்குலம் உள்ள கண்ணாடி, 4 அடி அகலம், 2 அங்குலம், அது 4 அடியும் 2 அங்குலம் கொண்டது அகலம், உயரம் 6 அடி 9 அங்குலம். அது என்ன கணக்கு? எப்ப வாங்கினார் சுவாமி? எந்த வண்டியில் ஏற்றின்னு வந்தாரு? இது வரைக்கும் யாருமே கண்டுக்கல. ஞான சபையை சுத்தி அந்த சங்கிலி தொடர் போடுகிறார் பாருங்க. என்ன வாங்கினாரு, எப்படி வாங்கினாரு, இது வரைக்கும் புதிரா இருக்குது. வெளிநாட்டோட வந்து அதிசயிக்கிறாங்க. இது என்ன? அது இருக்கு கருப்பு கோல்டுங்கிறாங்க. இது சாதாரண பொருளே இல்லை. இது எங்க வாங்கினாரு ஐயா, இது எப்படி வாங்கினாரு, எந்த உலகத்துல அடிச்சிருப்பாரு அப்படின்னு புரியலையே. வேறு யாரும் தெரியாது. அதனுடைய அருமை தெரியாம மண்ணில் அது வாட்டில் கிடக்கு. கண்ணாடி பழையில போட்டு பூட்டினாரு. அப்படியே போட்டாரு. தங்க தகடு அடிச்சு அது மேல போடணும். அது தெரிய மாட்டேங்குது நிர்வாக பெருமக்களுக்கு. ஆனா அப்படி இருந்து கூட ஒண்ணுமே ஆகலைங்க. அப்படியே முழு புத்தம் புதுசா இருக்குது. அற்புதத்தை இன்னைக்கு கூட பாருங்க, போய் ஆச்சரியமா இருக்கு. பாத்தீங்கன்னா சுவாமி என்ன சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்ட 2 அக்கண்ணாடியை சித்தியோலாகத்தில் ஒரு மண்டலம் 48 நாள் வழிபாட்டில் வைத்திருந்து பின்பு சபையில் நிறைவு செய்ததால் பெருமானார். 48 நாள் அங்க ஒரு மண்டல பூஜையில் வச்சிருக்கார். மேட்டுக்குப்பத்துல இருந்தே எப்படி பயிற்சி இங்க பண்ணான்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. அப்பெல்லாம் இந்த மாதிரி டெம்போ லாரி அதெல்லாம் கிடையாதுங்க. மாட்டு வண்டி இருக்கும். அது அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சுமே இல்லையே. திடீர்னு சுவாமி நினைச்சா எல்லாமே நடக்கும். வானா வாங்க, போனா போக, எல்லாம் செயல்படும் சுவாமிக்கு. அதனால் அரும்பொழுது சுவாமி அகத்தே காணக்கூடிய அனுபவத்தை புறத்தே பாவனையாக காட்டுவதே சத்திய ஞான சபை பெரியவர்களே. நம்மிடத்து அஞ்ஞானமாகிய திரைகள் நீங்க பெற்றால் ஆன்ம ஒளியாக அருட்பெரும் ஜோதியை தரிசிக்கலாம். அகத்தே நாம் பெற்ற அருட்பெரும் ஜோதி அனுபவத்தை புறத்தில் சபையாக பெருமான் கட்டி அருளினார். இதுதான் சத்திய ஞான சபைகள் சூட்சம். அதனால அந்த சத்திய ஞான சபை நமக்குள்ளே பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சத்திய ஞான சபை போய் பார்க்கணும். அதே சத்திய ஞான சபையை நம்முள்ளே காண வேண்டும். அதுதான் முக்தி பெறுவது. அருளோம் எழுந்தது அருட்பெரும் ஜோதி அணிந்தது என்னும் மருளோங்குறாமல் தவிர்த்தது நல்ல வரம் அளித்தேன். பொருளோங்கி நான் அருட்பெரும் வாழ புரிந்ததென்றும் தெருளோங்க ஓக்குவது புத்தஞான சிதம்பரமே. வாரி 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 தரான சுவாமி. நீண்ட நெடிய காலம் யாமே அமர்ந்து ஆட்சி செய்கிறோம் பெருமான். அது காலமே இல்லை. அவரே அமர்ந்து வருவருக்கெல்லாம் அருள் ஓடுமா போய் வாங்கினாங்க. அருள் நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னா இங்கே கிள்ளி தான் கொடுப்பாங்க. அங்கே அள்ளி கொடுக்குறாங்க. எது ஓடுமோ நீங்க பாருங்க. கிள்ளி கொடுக்குற இடம் வேணுமா, அள்ளி கொடுக்குற இடம் வேணுமான்றத அருள் பார்க்கணும். பெருமான் சென்னையில இருந்து நேரா சிதம்பரத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் சீர்திருத்தம் செய்வதற்கு எண்ணி சுவாமி எல்லாரையும் கூப்பிட்டு அர்ச்சகர்களை கூப்பிட்டு அந்த அந்தனர்களை எல்லாம் ஒரு மீட்டிங் போவார். சுவாமிக்கு இப்படிலாம் தவறா இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ணணும்,
நீங்க இசை தெரிவித்தா அதை நான் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சுவாமி சொல்றாங்க. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் அப்படியே கதையை ஓட்டிக்கிறோம், நாங்கள் 200 குடும்பம் ஓட்டுறோம், நீங்க வேற வந்து எல்லாம் அக்கா ஆகிடாதீங்க. ஐயோ, நாங்கள் ஒன்று மறைச்சி ஒன்று சொல்றது ஒன்று சொல்லாதுமா ஒட்டி கணக்கு ஒன்று எழுதுறது ஒன்று எழுதாதுன்னு ஒட்டி எப்படியோ ஓட்டிக்கிறேன் நாங்கள். ஐயா, நீங்க எங்க புறப்படும் பண்ணி போட்டுறாதீங்க, நீங்க சொல்றது உயர்ந்த நிலை தான், சிறப்பு தான், ஆனா எங்க வண்டி ஓடாதே, அதனால அதை குறித்து இந்த வேலையை வானா ஐயான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாக்குறாரு நடராஜ பெருமான், பாக்குறாரு வல்ல பெருமானே, அப்பா நீ ஒன்றும் தோன்றுறாரு ராஜா, நீ வேற இடம் பாருமா, இந்த படவங்க கிடக்குறாங்க, நாம பொறுத்து 2 பேரும் நம்ம பொறுத்து போகலாமா, சத்தியம் இது. நீ வடலூர் பெருவெளியில தைப்பூசத்தன்று கோயில் பூட்டப்படுகிறது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? போய் பாருங்க. என்ன சுவாமி, சிதம்பரம் கோயில் பூட்டுறாங்க சாமி, அன்னைக்கு பகல் முழுக்க போதே கிடையாது, புரஸ்காரம் கிடையாது, கோயில் திறந்திருக்காது, பூட்டிருக்குது. காரணம் என்ன? பெருமாள் அங்க போயிட்டாரு, ராமலிங்கர் இங்க கிடையாது, அதனால பூட்டப்பட்டது. மாநில தகவலாம் இன்னைக்கு போயிட்டாரு. இதோட சார்ந்து என்ன வேணும்? அதனால பெருமாள் அங்க இல்லவே இல்லை. அனுப்பி ஆண்டவர் வல்லல் பெருமான் ஆயிடுச்சு வந்து, அப்பா அங்க என்னப்பா இடுக்குல போய் ஆடுன்னு அவங்க மாட்டி, நீ வாப்பா, நம்ம இஷ்டம் நம்ம விருப்பத்துக்கு நம்ம ஆனந்தமா இருந்தா வாப்பா என்று இடுக்கெல்லாம் இடம் உண்டு நடம் செய்ய வருவார் அழைத்து வாடி என்ற பாடல சுவாமி பறைசாற்றுவார். திருவார் பொன்னும் வளர்த்து செரிக்கும் குந்திர பாதர் சிவ சிதம்பர போதர் செய்வ பதாநாதர் அழைத்து வாடி வடதிசைக்கே வந்தால் வரலாம் நல்ல வரமே. புறத்துல அது நம்ம அகத்துல இந்த மனமாரிய பொண்ணு, அம்மா நான் சொல்றதை கேளுமா, எவ்வளோ பெரிய எடுத்து மோசம் போனேன், இந்த பெரிய கடைசி பிரிவுன்றாங்கம்மா, இது கை கட்டிய தூரத்துல கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கம்மா, அதனால என் பேச்சு கேளுமா, கையெழுத்து கும்பிடுமா, உனக்கு கொஞ்சம் என் பேச்சு கேளுமா, என் பேச்சை கேளுமா. அம்மா இல்ல ராஜா இல்ல கண்ணு பள்ளத்தில் திறக்காதுமா, என்ன கொஞ்சம் கரையத்து கொஞ்சம் கருந்து காட்டுமான்னு சொல்லி நம்ம மனமாய பண்ணிட்டு நம்ம பேசணுங்க சார். மனம் சொல்லுது ஐயா போலான்னு சொல்றேன், கம்பெனியா போகணும், நான் இன்னைக்கா சொன்னது போலான்னு சொல்றேன். பண்ணு மனமாய பண்ணு, அறிவாகிய ஆடு. அறிவு என்பது சொல்லிக்கிட்டே இருக்கும், இதை பேசி இதை பேசாத, கூர்ந்து கவனி, அதை செய்ய மேல உயர்ந்த ஞானத்தை சொல்லக்கூடியது அறிவு. அறிவு தான் ஆண் தான் ஆண்டவன். ஆனா மனம் என்ன அவர் இன்னும் பேசுறாரு, எப்போ முடிப்பாரு தெரியல, போதான்னு சொல்றேன் இருக்கலாம்னு சொல்றேன், ஒரே கொலைப்படி பண்ணினே நம்மளை கீழ்த்தரமா கொண்டு போறது மறந்துவிடி வேலை. இதைதான் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் என்று பெருமான் பிதாக கூறுவார். அதனால சிவ சிதம்பர போதர் செய்த சிந்தை கலிக்க கண்டே சிவானந்த மது உண்டே. சிந்தை ஐயா வடலூர் சத்தியமா நீங்க போங்க, வடலூர் போறீங்க, உங்களுக்கு அசதி உடம்புல வழியா ஏதோ ஒரு சளிப்பு ஏற்பட்டா எனக்கு போன் பண்ணுங்க, எவ்வளவு ஆனந்தம் ஆச்சரியமா இருக்கும். என்னடா உண்மை நேரத்துல பட்டு நடந்திருப்போம், எழுந்துக்க முடியாம. வடலூர் பொருட்டானா நீ பொருட்டு இருந்து கொண்டாந்து வீட்டுல சேர்க்கறதுக்கு பெருமாள் நீ பொறுப்புங்க. அந்த அற்புதம் நடக்குதுங்க. தூங்கி இருக்க மாட்டா, சாப்பிட்டு இருக்க மாட்டா, சிட்டா பறப்போம், ஆச்சரியமா இருக்கும். என்னடா நடக்குதுங்க. ஒரு அன்பர் பார்த்தீங்கன்னா அந்த இது சண்டை முதியோர் இல்லைன்னு ஒன்று இருக்கு, அங்க பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு தவறு கட்டின்னு 90 வயசுங்க, நான் கண்ணால பார்த்துங்க. 90 வயசு அன்பரே ஒரு 100 பேரை சாப்பாடு செய்து சாப்பிட்டு போட்டுக்கிற சிட்டா பறந்துறாருங்க. ஆச்சரியமா இருக்குங்க. 90 வயசு இருந்தாரு, முகம் மங்கள மாதிரி இருக்குது, முகம் அவ்வளோ பிரகாசமா இருக்குது. முகவிலாசம் சொல்லணும்னு வர பெருமான், அந்த முகவிலாசம் அவர்கிட்ட சொல்லுது. என்ன ஏன்னா ஐயா இதான் முடிச்சிடறாரு, சிட்டிக்கு போறாரு. என்ன வயசு 90 வேற என்ன அவ்வளவுதான். அட 90 எப்பா என்ன பேசுறீங்க அப்படின்னா ஆடியா போட்டோம். அதுக்கப்புறம் இருந்து சாப்பிட்டோம் பாருங்க, நான் மறக்கவே முடியாது. பெருமாள் முன்னால சொல்றோம், அமிர்தமா ஆச்சரியமா, அப்படி ஒரு ரசத்தை நான் பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு சாப்பாடு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அற்புதம். கையெழுத்து கும்பிட்டு காலில் கும்பிட்டு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்துட்டு சாமி போயிட்டு வர எப்பா, நீ ஏதோ ஒரு சுத்து உங்கள்கிட்ட வேலை செய்யுது, நீ மனிதரே கிடையாது அப்பா, மனிதனா இருக்கிற ஒழியா ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது, அது ஒரு சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரே வழியாக இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா. அப்படி
ஏகப்பட்ட அற்புதம் நடக்கும். அந்த மண்ணில் கொஞ்சம் அதிகம் வரணுமா, ஒரு பேப்பர் மடிச்சுங்க தரணும், நம்ம வீட்டு மண்ணில் கலந்துடணும். அந்த மண்ணை தொட்டு நெத்திரி வச்சுக்கணுமா, அந்த ஜலத்தை ஒரு 1/2 லிட்டர் எடுத்துன்னு வரணும். ஞான சபை மூலிகை கிணறு, ஞான கிணறு, தர்மசாலை, நீரோடி இதெல்லாம் ஒரு 1/2 லிட்டர் எடுத்தா எவ்வளோ அஜாகிரதையா இருக்கிறோம். நம்ம ஒன்னாவது நம்ம தண்ணி நம்ம போர்ல ஊத்து, நம்ம வீட்டுல தெளி, இந்த அற்புதத்தை செய்யணும். சேரப்பட அற்புதம் நான் அறுவடை பண்ணிக்கிறேன். நீங்களாம் பண்ணணுன்ற தாகத்தினால நான் சொல்றேன். இது என்ன பெரிய விஷயமா? சின்ன விஷயம் தான். சின்ன விஷயத்துல கோட்டை விழுந்து என்ன விஷயம் தெரியாம எவ்வளவு பேர் எத்தனையோ கோடி ஏமாந்துட்டான். கொடலாத்துன்னு ஒருத்தனுக்கு தெரியாத கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அமெரிக்கா போய், ஆஸ்திரேலியா போய், லண்டன் போய் கோடி கோடியா இருக்குது. விமானத்தை பிடிச்சி அங்கங்க போட்டு யாரா ஸ்பெஷலிஸ்ட்னு அங்கங்க பார்க்க வேண்டியது. எங்க போனாலும் சரியா கொடலாத்துட்டான். ஆக்சுவலா பக்கத்துக்கு ஆயே கொடலாத்து சரியா பண்ணிடுச்சு. சும்மா ஏனல் போட்டு ஊட்டி எடுத்து கிளீன் ஆகிடும். அவ்வளோ 10 நயா செலவு சரியாகக்கூடிய ஒரு நோய்க்கு இவ்வளவு ரூபாய் நான் செலவு பண்ணிருந்தது. அப்பதான் புத்தியா வருது அப்படின்னு. அது மாதிரி நம்ம அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை விட்டு நம்ம எங்கெங்கயோ ஹரித்வார், அமர்நாத், ரிஷிகேஷ், காசி, கைலாஷ் எல்லாம் கழுத மேலே ஏறி படிச்சாச்சு. சில இடத்துல காத்து கூட அங்கே சுவாசிக்கிறது காசு கேஸ் அப்போ முதுகில் கட்டின்னு போனோம். ஏன்னா அங்கே போகிறேன் என்ன ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு அந்த பனி பாலமா வாய் திறந்துருமா, திடீர்னு உள்ளே இறங்கிடுமா. அதெல்லாம் நீ ரெடியாக இருந்தால் போன கையெழுத்து வாங்கி தான் அனுப்பணும். இது அவசியமான இருக்கு. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவனே, எப்பொருள் மெய்ப்பொருள் எந்தன்மை கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெரும் ஜோதி தெய்வமே, எச்சவை புதியன இயற்றினர் அறிஞர்கள் அச்சவை எடுப்பதும் அருட்பெரும் ஜோதி. அங்கெல்லாம் இறைவன் இருக்கிறா, அதை விட்டுட்டு எங்க போய் தேர பண்ணாங்க. அதனால ஆடாது, சற்று அசையாது, வேறொன்றை நாடாது, பொய்யுலகை நம்பாது, வாடாது, விரைந்து சன்மார சங்கத்தை சாவீர் என்றார் பெருமான். தலைப்பாடா அடிச்சுக்கிறார். அற்புதமான ஒரு இடம் இது. அருளாக உங்ககிட்ட லாரியை கோணி கட்டுனா போகணும். எவ்வளவு நாள் வாரி கட்டு, எடுத்தெடுத்து உதவியும் அது எங்கும் குறையாது. அது அடுத்தடுத்து ஓமிமை அருளுடைய பொண்ணு. வளர்ந்திரேல் எடுக்கின் வளர்ந்திடுவேன்னு கிடந்த உடைத்த கிடைத்த செல்பொண்ணு. அப்பேற்ற அருள் பொண்ணை எவ்வளவு நாள் நீ வாரி கட்டலாம். அதை விட்டு இல்லாத இடத்துல போய் நின்று வாரி கட்டுற சொல்லுங்க. வருவார் அடுத்து வாடி பாடலும் பாடினாலும் சிந்தை கணிக்க கண்டு சிவானந்தம் கொண்டு தெளிந்தோர் எல்லாரும் தொண்டு செய்ய பகுதி கொண்டு. அறிவு இருக்கு எல்லாருக்கும். அறிவுல தெளிவு இருந்தவன் தான் சந்தாரத்துக்கு வர முடியும். நம்ம பாருங்க, மற்றவெல்லாம் அந்த எப்படி சொல்றது, நம்ம அறிவில் தெளிந்தவர்கள், அன்பர்கள், அருளாளர்கள், சார்ந்தவர்கள் எல்லாருமே சந்தார சங்கத்தவர்கள் தான் சொல்லி பெருமான் அற்புதமாக நமக்கு வெளியிருக்கிறார். பெரியவர்களே, இந்த வெளியில் இடம் துணிந்தீரே அங்கே இதை விட பெரு வெளி இருக்குதென்றால் இங்கே இடைக்கிலாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய இங்கம் பலம் ஒன்றெங்கே எட்டம் பலம் உண்டு ஒடுக்கில் இருப்பதென உணவு கண்டு கொள்வீர் என்னால் உண்மையது வந்தமல்ல உண்மையிலானே என்று சொன்னார். வருவார் அழைத்து வாடி என்று பெருமான் மிக தெளிவா சொல்றார். அற்புதமான பாடல்கள் எல்லாமே அனுபவிச்சு 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 எழுதுறாரு பெருமான். நமக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நமக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு பொருள். வெளியேன்றது ஆரம்பம், உள்ளேன்றது முடிவு. முடிவுக்கு வந்து நம்ம பிஹெச்டி முடிவு, ஆரம்பம் எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து அந்த நிலையில பெரியவர்களே இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் திருமுறையிலேயே சுவாமி சொல்ற தெய்வமணி மாநில சுவாமி, பிரம்மன் இனி என்னை பிறக்க வல்லனோ, பேச்சிறையில் இன்னும் ஒரு கால் பின்பற்றி நிற்குமோ, முன்பட்ட குட்டில் பெரும்பேர் மறந்து விடுமோ, இரவு நிறமுடைய இமையன் இனி என்னை கனவிலும் இறப்பிக்க எண்ணம் உருமோ என்று ஒரு 9 வயசு குழந்தை பாடுது, ஒரு 12 வயசு குழந்தை எழுதுதுன்னா மருணிவிழா பெருவாழ்வை 1ஆம் திருமுறையிலே சத்தியம தெய்வமணி மாலையில எழுதுறார் சாமி.
அது எப்படி அந்த ஐந்து திருமுறை வாழ 6ஆம் திருமுறை வரைக்கும் படிச்சா போதுன்னு எப்படி சொல்றீங்க? சில அன்பர்கள் எப்படி உலகமெல்லாம் தொழ உற்றது எனக்கு உண்மை தந்தே இலையெல்லாம் படைத்தார்கள் காத்தருள் என்றதென்றும் கலகமிலா சுத்த சன்மார்க்க சங்கம் கலந்தது பார் திலகமிலா நின்ற உத்திரஞான சிதம்பரமே. உலகமெல்லாம் தொழ உற்றது, உலகம் பூரா அந்த பெருவழியில நிக்க போறாங்க. இப்ப வர்றாங்க, உலகம் பூரா திரண்டு வரப்போகுது. நீங்க சத்தியம் பார்க்க போறீங்க. நம்ம ஆயிலே பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 40 லட்சம் பேரை வர்றது, 50 லட்சம் பேர் வர்றாங்க. உலக சிறப்பு. இப்போ 50 லட்சம் பேர் வழிபடக்கூடிய கோவில் வேற எங்கேயும் பார்த்தது கிடையாது. ஞான சபை மட்டும்தான், வள்ளல் பெருமானுடைய கோவில்ல தான் அவ்வளவு ஜனம். ஆமா, வருவாங்க. ஆனா இவ்வளவு லட்சம் பேர் வந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் 2 கிலோமீட்டருக்கு அப்பாலே நிப்பாட்டி அங்கிருந்து பஸ்ஸில் ட்ரிப் அடிக்கத்தான். அது கூட அந்த பஸ்ஸில் ட்ரிப் அடிக்கிறது கூட நீங்கள் அந்த அருளாளர் நடமாடு திருக்கோயிலுக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் அந்த பெருவெளி ஆர்ச்சானை இறக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோட்டில் நீங்கள் வண்டி திருப்பின்னு சொல்லி அந்த கமிஷனருக்கு நான் ஒரு கடிதம் போட்டேன். ஐயா அதுக்கு பொறுத்து இதை கொஞ்சம் ஏற்றுலையா அப்படின்னு சொல்லி அது ஒரு கடிதம் ஒன்று நேற்று தான் போட்டேன். நீங்கள் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் மடக்கிறீங்க, அது ரைட்டு. அங்கிருந்து வரக்கூடிய பஸ்ஸு அதையும் நீ அந்த ஜங்ஷனே நிறுத்திட்டு அங்கிருந்து நடந்து வரணும். நீங்கள் நேராக இந்த விருதாச்சலம் ரோட்டில் பெருவழிக்கு முன்னாடி அந்த ஆர்ச்சுக்கு நாங்கள் இறங்கி மறுபடியும் வண்டி திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் போய் பஸ்ஸை நீங்கள் திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறோம். பெருமான் திருவள்ளி எப்படி ஆகும்னு தெரியல. அதனால உலகமெல்லாம் கிழ விட்டுது. பெருமான் திருவள்ளி கூப்பிடுவாங்க. ஏன்னா யாரை கேட்கணுமா? கேட்டாதான் முடியும். கேளாமே நம்ம அது பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டான்னு சொல்லக்கூடாது. கேட்போம், கேட்டாதான் தெரியும். உங்கள் மூலமா அது நடக்கிறது. நமக்கு சுவாமி உங்கள் மூலமா அது நடக்க இருக்கிறது. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா சந்தேகம் போன் பண்ணி அன்பர்கிட்ட கேட்கணும். சுவாமி சொல்றாங்க குருமுகத்தில் உணர்க அப்படின்றார் பெருமான். நல்ல ஞானாசிரியை கொண்டு நடுக்கண்ணை தெரிந்து கொள்ளவும் சொன்னாரு. அப்படி நினைக்கிறீங்க. அப்போ ஒரு சன்மார்க்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு சந்தேகத்தை கேட்க வேணாமா? கேட்கறதே விட அவங்க நினைக்க போறோம். நம்ம கேட்கறது தப்பா இருக்குமா? இதெல்லாம் போட்டு படிச்சு இப்படியே காலத்தை தள்ளிட பண்ணி தப்பா ரைட்ட கேட்போமே, என்னதான் சொல்றாரு பார்க்கலாம் என்று நாம கேட்கணும். கேட்டாதான் எல்லாத்தையும் விடை கிடைக்கும் என்பதை அதை பொறுத்து நீங்க அச்சமே படக்கூடாது. பயம் பூஜ்யம். பயம் பூஜ்யம்னா இதுதான் நாம் கேட்கறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. பயம் பூஜ்யம், பயம் பூஜ்யம் சொல்லிட்டாரு சொல்லி பஸ் நேரம் குறுகாரி பயம் பூஜ்யம் குறுக்கிட்டு போறோம். அதுக்காக போறோம். தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும் சுவாமி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பண்ணாத தப்புலாம் பண்றது கிடையாது. தப்புனா எது தப்பு? ஒரு 108 முறை மகாமந்திரம் சொல்லிட்டு ஒரு ஆகாரம் எடுக்கிறேன்னா ஒரு நாள் ஏதோ மருத்துவ ஒரு அசத்தில அந்த 108 முறை மகாமந்திரம் சொல்லாம ஒரு சாப்பாடு எடுத்துட்டுன்னா அது தப்பு. அதுதான் தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும்னு பொருள். பக்கத்து வீட்டுக்கார இடத்த ஒரு 5 அடி நான் மடக்கி செலவு போட்டு பண்ணாத அவங்களெல்லாம் பண்ணிட்டு தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் டேய் என்ன அவங்களும் பண்ணிட்டு எப்படா இதுதான் எப்படா மன்னிப்பு கிடைக்கும் உனக்கு? அதனால உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சுட்டு ஆகணும். தப்பு அது செய்யக்கூடாது. தப்புனா இறைவனை வழிபடுவதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தின் படத்துல திடீர்னு ஒரு குசு அடிச்சுன்னா நம்ம பட்டுன்னு தட்டிடலாம். அது இறந்துதான் போவோம், அது சந்தேகம் இல்லை. இந்த பெருமானை பெருமானை ஆகி போச்சு. இந்த தப்புகளை சுவாமி சரி பரவாயில்லடா என்ன அது ஏதோ ஒரு இடையில நீயும் தட்டணும் போச்சு, அது பரவாயில்ல டிக்கெட் போ. இதுதான் தப்பு, எது நான் செய்யணும் நீ பொறுத்துருவோம். போய் அடமா நீ போய் ஒரு உயிரை வேணும்னு சொல்றதுன்னா அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. புரிந்தவருக்கு இன்பம் தருவது இங்க வச்சுட்டா இருப்பாரு, செக்கவே கிடையாது சுவாமி. நல்ல தவமே புரிந்தவருக்கு இன்பம் தருவது தான் தனக்கு ஓமேகமான தொழில் ஓங்குகின்றது. ஒளிரும் சுத்த சிவமே நிறைகின்ற உத்திரஞான சிதம்பரமே. 80 ஏக்கரும் ஒரு ஜோதி சுடராக ஜோதி பழம்பாக தெரிகிற ஒரு காட்சி நீங்க பார்க்கலாம் தவத்தால. அது 80 காடி பெருவழி நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. கண்ணால நீங்க வீட்டுல உட்காருங்க, தவம் பண்ணுங்க. தவம் பண்ணீங்கன்னா திருவழியா காமிச்சுட்டே பெருமான் கடைசியாக உங்களுக்கு முத்தி நிலைக்கு
அந்த 80 காணி 125 ஏக்கரும் அந்த ஜோதி மலையாக அப்படி காணக்கூடிய ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கணும். இவ்வளோ பெரிய விஷயத்த மன்னவனா பெருமாள் சாதாரண டைப் படிச்சு நம்ம கையில கொடுத்துட்டாருங்க அருள்பாவா. அவரோட என்னடா உலகம் தோன்றிய காலம் முதல் வந்து இது வரைக்கும் யாருமே எந்த மகான்னு சொல்லலீங்க. மரணவிழா பெருவாள் பிறந்தவங்க இறந்துதான் ஆகணும், அதான் சட்டம். யாரும் அந்த சட்டத்தை பண்ணிட்டு அந்த சட்டத்தை பெருமாள் கீழ்ச்சி தூள் தூள கீழே போட்டார். சட்டத்தை கீழ்ச்சி கீழே போட்டார். நான் படாத பாடுபட்டு எத்தனை கோடி பிறவைகள் எடுத்து பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த உடம்பு எடுத்து நான் இங்க வந்து நான் சாவத்துக்கு இரவாமை வேண்டும் சொல்றான். பிறவாமை வேண்டும் எல்லாரும் வேண்டுதல் பண்ணாங்க அதிகாரிகள் எல்லாம். வள்ளல் பெருமான் இரவாமை வேண்டும் சொன்னார். நான் இறந்துட்டு உங்ககிட்ட வந்து கெஞ்சி இருக்கு பிறவாமை வேண்டும். நல்லா இருக்குது, நான் இறந்தா தானே என்னை பிறகு வைக்கிறதுக்கு நீ, நான் இறக்கவே போறதில்லை, அப்புறம் நீ என்ன என்னை பிறகு வைக்கிறது பெருமான். எவ்வளவு பேர் அருள் சித்தர் அருள் புரட்சி இல்லையா அது. அதாவது அருள் வந்து இதை விட ஒரு உயர்ந்த நிலை எங்கேயே கிடையாது. எங்கேயும் நீங்க அடைய வேண்டியது. இதுல நீங்க நோற்றா போதும், நோகாத நோன்பு சம்பார் என்பதை அருள் வந்து நீங்க கண்டிப்பா அருள் வந்து நீங்க அற்புதமா புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள். குருநெறி கேணை கொட்டி கொடுத்ததை குரர்தாம் பெருநெறிக்கே சென்ற பெயருக்கு கிடைப்பது வேறு உலக கருநெறிக்கேற்றவர் காணற்கரியதை காட்டுகின்ற திருநெறி கேற்றுகின்ற உத்திரஞான சிதம்பரமே. பெருநெறிக்கே சென்ற பேருக்கு பெருநெறி என்னங்க? பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேசியா அதிர்க்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை விதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். பெருநெறி பிடித்தொழுகணும். 3 மணிக்கே எழுந்துக்கணும். சரி, ஒரு மணி நேரத்துக்கு போட்டு 4 மணிக்கு கட்டாயம் எழுந்துக்கணும். சரி, அப்படியே பதிவு. சரி, 5 மணிக்காக எழுந்தணும். அதுக்கு மேலே எழுந்து பயனே இல்லைங்க. இந்த உலகத்தை வாழ்வுக்கு வேஸ்ட்டுங்க, பயனே இல்லை. வாழ்க்கை குறிகள் எல்லாம் 3-4 மணிக்கெல்லாம் எழுந்து விழிப்பான். எல்லாம் எழுந்து அதாவது வேலை பார்க்குது. இந்த மாடு புட்டு தூங்கினா என்ன அர்த்தம்? அதனால ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. நாம் ஏன் நேராக வரணும்னா பத்மாசனம் போட்டு உட்காரணுங்க. தவத்தில் உட்காந்துருக்கேன், பத்மாசனம் போட்டு உட்காரணும். இல்லை முடியல ராஜாசனம் போட்டு உட்காரு, அது முடியல சுகாசனம் போட்டு உட்காரு, அது முடியல ஈச்சி சேர்ல உட்காருன்னு அப்படியே பார்த்து இப்படி உட்காந்து சேர்ல உட்காந்து அப்படியே பார்த்துனே இருக்கும். இடம் தவிர்த்து விட்டால் இச்சை முகத்தை தெய்வம் பாராமல் ஒரு இடத்த நாம் ஒதுக்கிதான் ஆகணும். ஒரு இடத்துல 10 நிமிடம் நம்ம மனமடங்கும் திறத்தில் ஒரு இடத்தை இருந்தறியல் மதியறியல் வாழ்க்கை நிலையறியல் என்ற நிலையில அதுபோது மனமடங்கும் திறத்தில்னா மனமடங்கு. நம்ம வீட்டுல பெரிய ஆள் இருந்தா ஒரு ரூம் தனியார் ஒரு திரை கட்டணும். ஒரு 4 ஒரு துணி வாங்கி புது பெட்ஷீட் வாங்கி தொங்க விட்டு ஒரு அறையை உருவாக்கிட்டு அது உள்ள போய் அமைதியா உட்காந்து. ஜோதி இல்லாத இடத்துல நீங்க உருகக்கூடாது. சுவாமி தேவ நஷ்டம் ஏற்படுங்க. நல்ல கடுகாட்ட முத்தாத ஒரு தீபம் எறியணும், அங்கதானே தூங்கணுங்க. இல்லை இல்லைங்க, நான் சீக்கிரம் புறப்படலாம் இருக்கிறேன், நீங்க என்ன தீபம் எறியணுன்றீங்க அப்படின்னா சரி உங்க விருப்பம். தீபம் இல்லாத இருட்டில் பட்டு தூங்கிங்களே, இருட்டுல சீக்கிரமா போறாங்க. சாமி சொல்லிட்டாங்கன்னா அது கேட்கணும். முத்தாத ஒரு தீபம் எறினா அந்த தீபம் சுடாத அந்த வெளிச்சத்துல நம்ம தூங்கணும். அப்படி தூங்கினா ஆயுள் விருத்தியாகும், சிறப்பு இல்லையாது. அது பொழுது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த தீப சுடரே பார்த்துட்டே இந்த விளைவே தீப சுடரே வள்ளல் பெருமான திருவுமே எங்க கடையில் தெரியுது. உங்க வீட்டுக்கு வராரு சாமி, பார்த்தா தானே எத்தனை வாட்டி வளர்த்து நான் எத்தனை வாட்டி கருத்து காட்டு நீ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. சாமி சண்டை போடுறது நம்ம கிட்ட பார்த்தே இருக்கணும். என்னது தீப முன்னில இறைவன் விளங்குவதாக பாவித்து சாமி சொன்னார். இறைவன் விளங்குவதாக பாவித்து நான் சொன்ன ஞானசரி 28 பாசுரத்தை ஓதி வாருங்கள், அவருடைய பலனை நீங்க பாருங்கன்றார் சாமி. நம்ம நம்பர் தெரியாது, நம்ம தான் அவ்வளவு சீக்கிரம் நம்பர் தெரியாது. அதனால அவர்கள் வந்து அற்புதமான ஒரு நிலைக்கு நீங்க எழுதினீர்கள். பெற்றோர் கூட்டம் இந்த தைப்பூச திருநாள் வந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும். சத்தியவரும் பழைய வினைகளெல்லாம் பறந்து விடும். மூலவன பகுதி மாறி புத்தியவரும் கொலைகளை புறம்போகும் எண்ணிலா சித்தியை இறை அனுபவம் திருவிலங்கும் சிலையோட சித்தியலாம் விளங்கும் சிறுஞான நிலை விளங்கும் சிவா அனுபவம் விளங்கும் பெருவிலங்கு திருத்தலை திருச்சிற்றம்பலத்தில் திருக்கூட்டு விளங்கும் குருவிலங்கும் மெய்விலங்கும் மனச்சேரி விளங்கும் உலகமெல்லாம் விளங்கும் அறிவும் பெருந்தாயாம் என்று வணங்கி
வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்நாள் அடைகள் வறுமைகளால் நம் மனை மக்கள் பொன் பூநாள் இடம் புகழ் போதும் பெறுவர் பின் பொன்னும் காணார் நின்னாமும் கருதியிலோர் ஒற்றி கண்புதல் போல் மாநாள் உற்ற மயிலே வழிபடை மாணிக்கமே என்று வாழ்த்தி உங்கள் அன்பு குழந்தைகளெல்லாம் கல்வி நலம் செல்வம் காவிரி அன்பு ஒழுக்கம் புல்லறி மெய்ஞானம் அனுபவத்தை பற்றி சேரும் சிறப்புமாக எல்லோரு இன்புற்று வாழ்வார்கள் வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி வணங்கி என்னுடைய சுற்றி நான் நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அற்புதமான அமுத சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே இன்னும் கூட கொஞ்ச நேரம் அவங்களை பேச சொல்லலாம். ஏன்னு கேட்டா அந்த உத்தரஞான சிதம்பரத்தை பட்டி பண்ணது உலகமெல்லாம் தர விட்டுறது அப்படி இருந்து ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த குருநெறி கிட்ட வந்து நிறுத்தி சரி குருநெறி வந்தாச்சு அப்படின்னு நிறுத்தி இருக்கிறாங்க. சிதம்பரத்துல சிவம் ஆடுவதற்கு சிரமமாக இருக்கிறது என்கின்ற பார்வையிலேயே வந்து நீங்க இங்க வாங்க ஐயா, நம்ம ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு நமக்காக கொண்டு வந்து சேர்த்தவர் வள்ளல் பெருமானவர்கள். அந்த எங்கோண வடிவத்தை பற்றி அட்டமுகூர்த்தத்தை பற்றி சொல்லுவாங்க. மற்ற கோயில்களில் இருக்கிறதுக்கும் அதற்கும் வந்து அந்த அந்த அட்ட முகூர்த்தத்துக்குள்ளே அவங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது, உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது, சிவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமே அதுக்குள்ள அடக்கு மாதிரி ஆயிட்டு. பஞ்சபூதம் 5, சூரியன் சந்திரன். ஆமா. அந்த வகையில நமக்கு அத ஐயா சொன்ன மாதிரி ஒரு 3 வடம் 3 தடவை வந்தீங்கன்னா அது அந்த நிலைப்பாடே வேற. அதுவும் கொஞ்சம் மெதுவா, அதுவும் தனியா ஒருத்தர் தனியா கூட்டத பயில அப்படி பேசிட்டு இல்ல, தனியா நீங்க மெதுவா அடிமேல் அடி வைத்து அப்படி போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய நிலைப்பாடே வேற. வெளியில இருந்து கூப்பிட்டாலும் சாமி பேசுறாரு, பேசத்தான் செய்யறாரு. உள்ள போய் போனாலும் நீ எப்படி இருக்கிறீங்களோ அப்படி, எப்படி எவ்வுயிர் எண்ணினா அவ்வுயிருக்கு அப்படி அளித்ததுல அருட்பெரும் ஜோதி. உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னா உள்ள அவரு வள்ளலார் போன்ற நான் சொல்லவே வேண்டாம். இங்க இருக்கிறாங்க சாதாரண ஆளே கிடையாது. எல்லாரும் வள்ளல் பெருமான அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. இங்க நின்றுட்டு வள்ளலார்கிட்ட பேசிட்டு என்னுடைய கோரிக்கையை நீங்க நிறைவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அப்படியே கண்ணு தண்ணி வருது. இது பரவாயில்ல பாங்க. அது சாதாரண வேற ஏதோ நீங்க இரவா பெருநிலைக்கு பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒருத்தர் வந்து தேடுனாங்க, வீடு கட்டணுமா, அந்த ஊர்ல இடம் வேணும், அந்த இடத்துல கட்டணும், அந்த அளவுக்கு சொல்லி தேடுன்னு தேடுறாங்க. சின்ன இடமா வருது, ரொம்ப மையப்பகுதியா இருக்கு, இடம் பக்கல. பெரிய இடமா வருது, தூரத்துல இருக்கு, அது மனசுக்கு பிடிக்கல. இப்படி எல்லாம் வந்துட்டே இருந்ததான். இங்க வந்து ஒரு விண்ணப்பத்தை வச்சாங்க, அதை நான் சொல்லணும்ல. இங்க வந்து ஒரு விண்ணப்பத்தை வச்சாங்க, வச்சுட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க வராங்க. அங்க இருந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு வீடு இடம் வேணும்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு, எந்த இடத்துல வேணும்னு நினைச்சோமோ அந்த இடத்துல கிடைச்சிருச்சுங்க. அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லி வந்தாங்க. ஆமா, ஏன்னா நம்ம வந்து ஏதோ வந்து இரவா பெருநிலையை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது. பாருங்க, சகலயோக செல்வமிக்க பெருவாழ்வு உங்களுக்கு உண்டு. ஐயா சொல்றது கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் என்ன கிடைக்க வர பெற்றேன் என்றும் இரவாமே பேணம் தவித்தே இறைவனனை உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தே ஒன்றானே எற்றே அடியேன் செய்ததவம் யாரே புரிந்தார் இன்னமுகம்
அந்த அளவில் இரவாமை பெறுவதை பற்றி உள்ள அடுக்கடுக்கான செய்திகளை நிறைய சொன்னாங்க. அங்க போங்க, அவங்களுக்கு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க போயிட்டு வந்துட்டு நீங்க வீட்டுல உட்கார போகும்போது அவங்களே இங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க. விளக்கு தீப முன்னிலையில், ஆமா உண்மைதான், சன்மார்க்கத்துக்கு வந்து வழிபாடு பண்றவங்களுக்கு அது ரொம்ப சாத்தியம். அது வந்து ஒன்றும் அது போய் தெரியலன்னா தெரியும், தெரியாம தான் ஒன்றும் இல்லை. நீங்க பண்றது சரியா பண்ணோம்னா நிச்சயமா தெரியும். அதுல எல்லாம் வந்து தெரியுமான தெரியும், அதெல்லாம் வந்து அது அனுபவிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாதாரண நிலைப்பாட்டில் உள்ள. அது மாதிரி நிறைய அற்புதமான செய்திகளை சொன்னாங்க. அதுல ஒரே ஒரு பகுதியை மட்டும் சொல்லணும்னு சொன்னா, குறுநெறிக்கே என்னை கூட்டி கொடுத்தது, உதறிதான் பெருநெறிக்கே சென்றதற்கு கிடைப்பது, பேயுலக கருநெறி கேற்றவர் காணற்கரியது, காட்டுகின்ற திருநெறி கேட்கின்றது உத்தர ஞான சிதம்பரமே. அது எப்படிப்பட்ட நெறின்னு ஐயா சொன்னாங்க? குறுநெறி, திருநெறி, பெருநெறி, இவ்வளவு சேர்ந்த நெறி. நீங்க என்ன நெறியில நீங்க போனாலும் குரு நெறி கிட்ட வரப்போகும்போது உங்களுக்கு அவர் வந்து உங்களை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறது மாதிரி இருக்கிறார். ஏன்னா அதை சொல்லுவாங்க, உங்களுக்கு வித்யா குரு வேற, ஞான குரு வேற. இங்க வரப்போகும்போது உங்களுக்கு அது ஞான குரு, ஏன் அது ஞான சபை. உங்களுக்கு என்ன வேணுமா அது அது பெருநெறின்னா என்ன? சிவம் ஒன்றே பெருசு சொல்றதுதான் பெருநெறி. திருநெறி எது? பெருமானே சிறப்பு அப்படின்னு நினைக்கிறதா சிறுநெறி. குருநெறி எது? உங்க அளவுக்கு இறங்கி வந்து உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி வர்றது குருநெறி. ஏன்? நம்ம என்ன பக்குவத்தில் இருக்கோமோ அந்த பக்குவத்துக்கு தெரிந்த வண்ணமாக, ஏற்ற வண்ணமாக நம்மோடு வந்து சங்கமிப்பால் தானே நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் பேச முடியும், இல்லையா? அந்த திருவுருள் எப்படி கூட்டி வைக்குமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவுக்காரன் மூலமா ஒரு செய்தியை கொண்டு வரும். அதாவது நீங்க போயிட்டு இருக்க போகும்போதே, நீங்க உள்ள போறீங்க, ஞான சபைக்கு உள்ள போகும்போதே அப்படி கொஞ்சம் ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னா, நீங்க என்னென்ன ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதுக்குரிய பதிலும் கூட அந்த போற வழியிலே கிடைக்கும். ஆமா, நீங்க எப்படி என்ன செய்யலாம் அதுக்குரிய பதில் அங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். நீங்க அன்பா இருக்கிறீங்களா, உண்மையா இருக்கீங்களா, இவ்வளவுதான் வேண்டியது. நீங்க உண்மையா இருப்பீர்களே ஆனால், அன்பாக இருப்பீர்களே ஆனால், இன்னும் கூடுதலா சொல்றேன், எளிமையா இருப்பீர்களானால் அங்க போயிட்டு வள்ளல் பெருமானை பார்க்காம யாரும் வந்ததே கிடையாது. ஆமா, சைவமா இருக்கணும்னு நான் சொல்லவே வேண்டாம். அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அது சொல்லாமலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. நீங்க ஏன் ஐயா வந்து கட்டுப்பாடுல எதை வந்து கட்டுப்பாடா இருக்கணுமோ அதுல மாத்திக்கிறது கிடையாது. நீங்க இப்படியே இருக்கலாம் அப்படி இல்லை, இப்படிதான் இருக்கணும். அந்த வகையில ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட லட்சத்துல கோடியில தங்கத்தை வச்சு சிலையெல்லாம் செஞ்சு கோயில் வழிபாடுன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கிறது இன்றைக்கும். அதுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு அங்க போய் நின்று பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்து உங்க உடம்பு தங்கமாகுதா? நீங்க பெருமானை பார்த்தீங்களா? இங்க ஒண்ணு வேண்டாம், நீங்க தங்கமா மாறக்கூடிய வழியை நாங்க சொல்றேன். அதான் ஐயா சொன்னார், தங்கமே அணையார் உங்களை தங்கமா ஆக்குறதுக்காக ஐயா இங்க வந்து ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு உள்ள வாங்க, நீங்க தங்கமா மாறணுன்றதான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு தங்கம் வேண்டாம், கட்டணம் வேண்டாம், உங்களுக்காக அற்புதமான வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் உள்ளடக்கி நமக்காக ஒரு மிகப்பெரிய ஞான சபையை அங்கே அமைத்தது. அதுதான் வந்து உண்மையிலே தைப்பூசத்தை கொண்டாடுவதற்கு. அதுவும் சொன்னாங்க, இவ்வளவு விசாலமான ஒரு இடம் நின்று பார்த்தாலே என்ன சொல்றாங்க, எங்களை சொல்லுவாங்க, வானம் போல் தியானம் செய் அப்படின்னு மாதிரி. அது பார்த்தா கூட, அதாவது எப்பவுமே வந்து அந்த கடல் போல் வானம் போல் அப்படின்றது வந்து அங்கே இருக்கு, ஞான சபையில இருக்கு. வானம் போலவும் இருக்கு, கடல் போலவும் இருக்கு. நீங்க ரெண்டையுமே அங்க பார்க்கலாம். அது முன்னே நின்று பார்க்கறவங்களுக்கு தான் அதெல்லாம் உண்மையிலே தெரியும். அந்த கூட்டத்துல வேணாம்னு அதையும் ஐயா அற்புதமா சொன்னாங்க. நீங்க போங்க, உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு காத்திருக்கிறது, அதை நீங்க அனுபவிப்பதற்குரியது. ஏன்னு கேட்டீங்கன்னா,
எல்லா அனுபவமும் அந்த அதுக்கு இணையாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது அங்கே கிடைக்கும். நாளையிலிருந்து 3 நாட்களாக வள்ளல் பெருமானுடைய தைப்பூச விழா இங்கே நடக்க இருக்கிறது. காலையில் வித்தமும் அகல் பாராயணம், அடுத்ததாக நாளைக்கு விளக்கு பூஜை காலையில் தொடங்குகிறது. ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால மாலையில் இசை கச்சேரி இருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நீங்கள் வந்து அதனை சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் பொன்னார் திருவடியை வேண்டி வணங்கி வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து இன்றைய மாலை பொழுது தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரித்த ஐயா அருண்மதி அவர்களுடைய திருவடியை வணங்கி உங்கள் திருவடியை வணங்கி சிறப்பு அவர்கள் வாசிப்பதற்காக அடியார் பிரகாசம் அவர்களே சிவகுமார் அவர்களே அமைத்தமைகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அணியவர் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெரும் ஜோதியார் எனவே வளங்களில் உலகவர் வானவர் ஆயினர். பலம்பெரு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, பலம்பெரும் மனிதர்கள் பண்புலராயினர். நலம்பெரும் அருட்பெரும் ஜோதியார் என்னவே அண்டமும் அகிலமும் அருளர சாட்சியை ஒன்றன ஒன்றின குறையெல்லாம் தீர்ந்தன, பண்டங்கள் படித்தன பறிந்தன உள்ளத்தில் என்றது அருட்பெரும் ஜோதியார் எய்தவே. குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன, மனங்கள் விளங்கின வாழ்வுகள் ஓங்கின, பிணங்கள் எல்லாம் பெற்றெடுந்தோங்கின, இனங்க அருட்பெரும் ஜோதியார் எய்தவே. பக்தர்கள் பாடினர் பணிந்து நின்றாடினர், முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர், சித்தர்கள் ஆனந்தத்தில் உண்டனர். சுத்த அருட்பெரும் ஜோதியார் போன்றவை இருட்பெரும் வளம் துப்பிவிக்கின்றன, மறுப்பெரும் கண்மமும் மாயையும் நீங்கின, திருப்பெரும் சித்திகள் சேர்ந்தனை உள்ளத்து அருட்பெரும் ஜோதியின் அன்பில் கலந்தவை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவநெறிசார் அருட்பெரும் நிலைவார் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனை துவங்கி அருட்பெரும் ஜோதி. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. உரைமணம் கடந்த ஒரு பெரிய அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டனை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி. வேதாகமங்களில் விளைவுகளெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி. எச்சபை பொதுவென ஏவிய அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெரும் ஜோதி. ஈன்றனற்றாயின் இனிய பெருந்தயவு ஆண்ட சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. என்னையும் பணி கொண்டு இரவா வரப்பளித்து அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி. எப்பொருள் மெய்ப்பொருள் என்பதை கண்டோ அப்பொருளாகிய அருட்பெரும் ஜோதி. இன்புறு சித்திகள் எல்லாம் புரிக என்று அன்புடன் எனப்பொருள் அருட்பெரும் ஜோதி. எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெரும் ஜோதி. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. வாய்ந்தவர் மீட்டும் வருநெறி தந்திதை ஆய்ந்தெழு குறைந்த அருட்பெரும் ஜோதி. எச்சம் நிலைகளை எல்லாம் பெருக என்று அச்சம் தகைத்த அருட்பெரும் ஜோதி. புத்தி என்பதுகளை 300 சாதனம் அறத்தங்களில் அருட்பெரும் ஜோதி. சித்தி என்பதுகளை சிறந்த அனுபவம் அத்திரள் என்பதன் அருட்பெரும் ஜோதி. எஞ்சேல் உலகில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றொரு அருட்பெரும் ஜோதி. எச்சோதனைகளை எளிதாக இழக்கிய அச்சோ என்றொரு அருட்பெரும் ஜோதி. பெருமண மாயை வினையில் நீக்கி உள் அருவிளக்கேற்றிய அருட்பெரும் ஜோதி. சிருஷ்டி தலைவரை சிருஷ்டி அண்டங்களை அருட்திரள் வகுத்த அருட்பெரும் ஜோதி. காவல்சை தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெரும் ஜோதி. அழித்தசை தலைவரை அவர் அண்டங்களை அழுக்கர அமைத்த அருட்பெரும் ஜோதி. வித்தியர் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அத்தகை அமைத்த அருட்பெரும் ஜோதி. காய்கரு பயிரில் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. உடல்கள் பிடியால் உயிர்கள் கெடாவகை அடலுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. சிசு முதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. உயிரும் உடலையும் உடலும் நீரையும் அயவர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. வான்முகில் சக்தியால் மழை பொழிவித்து உயிர் ஆனர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சட காத்தருள் அருட்பெரும் ஜோதி.
எத்தகைய உயிர் எண்ணின உயிருக்கு அத்தகை அளித்தவர் பெருஞ்சோதி காம குடைப்பீர் கண் தொடரா வகை ஆமர கணக்கும் அருட்பெருஞ்சோதி ஒன்றில் ஒன்றில ஒன்றர ஒன்றிய ஒன்றிடம் ஒன்றே வீடுகள் எல்லாம் எதிரி விளங்க ஆடல் செய்தவர் பெரும் பொருளே எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய சிவமே யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே பல்லா நெறியே குருபொருள் நெறியன பல்லார் எனக்கு பகர்ந்தமே சிவமே அருள்நெறி ஒன்றே தெருளறி மற்றெல்லாம் இருள்நெறி என எனக்கு ஏற்றிய சிவமே சுத்த சன்மாக சுகநிலை நடிகனை சத்திய நாக்கிய தனி சுகபதியை இனி பிறவா நெறி என கழித்தருடைய தனிப்பெரும் தலைமை தந்தையே எங்கூரு தீமையை கிளை தொடரா வகை அங்குளும் பகலுமே காவல் செய்முறையே உடற்பிடி அனைத்தையும் உயிர் துணி அனைத்தையும் அடப்படல் தவித்த அருள் சிவம் வந்து என்னுள்ளே கல்வி என்னுள்ளே வளர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பு தூய்மையார் எனது குடிசலாம் நீக்கினல் வாய்மையார் கருணை மழைப்பொழி மழையே உள்ளொளி ஒன்றிட உயிரொளி விளங்கிட வெளியொளி கடலே சபை அனுகுலம் என தானும் எனக்கு அபயம் அளித்தோர் அற்பெருஞ்சோதி சித்தியர் அனைத்தையும் தெரிவிக்கிறே சத்தியர்களை தயவில் தந்தனை உலகில் உயிர்களுக்கு சூழ்நிலைகளாம் விளக்க சுத்த சன்மாக சுவநிலை கருக உதவன் ஒன்றுக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அற்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் பதமே அற்பெருஞ்சோதி இங்குமாங்களுக்கும் சிற்றவை இடத்தை இது தங்கும் ஓர் இயற்கை அணியனுபவத்தை தந்தனை தன்மயமாக்கி பொங்குமானத போக போக்கியாய் புத்தகத்தின் உலகத்தை அங்கேயில் கணிவோர் அமர்ந்தருள் புரிந்த அற்பெருஞ்சோதி அரசே அற்பெருஞ்சோதி 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 ஜோதி 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 புரியம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 ஜீவம் வாம ஜோதி சோம ஜோதி வார ஜோதி ஞான ஜோதி மாங்க ஜோதி யோக ஜோதி வார ஜோதி ஞான ஜோதி ஏம ஜோதி யோக ஜோதி ஏழு ஜோதி ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனை ஆனந்தி வாதனை வாதி ஞான போதனை வாழ்க வாழ்க நாதனை வாதி ஞான போதனை வாழ்க வாழ்க நாதனை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாக வள்ளல் மரணி வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தடைக்கல்லாதம் திருவருட்பிரகாச வல்லலா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் தவத்திரு கண்ணியப்படிவா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி வானார் வறுமை உறார் நன்மனை மக்கள் பொன் ஊனாரிடம் புகழ் போதம் பெறுவர் பின் உண்மையன்றும் காணார் நின்னாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுகல்வால் மானாறு முக்மையிலே வழிவுடை மாணிக்கமே. இன்னைக்கு பசியா கூட்டம் மேலே மாடி